Hello. Yes. Yep. We are back. The mic issue is gone. Okay. Mic connect ஆச்சு. திடீர்னு வந்து disconnect ஆயிடுச்சு. So இப்போ எல்லாருமே வந்தாச்சா? Are we all live? Audio, video இப்போ clear-ஆ? Yes guys. Quickly let me know in the chat section. என்ன கவுண்டே காணோம். லைவ் வரலையா? மக்கள் எங்கே? மற்ற மக்கள் எங்கெல்லாம் எங்கே? How many terminal batch students இங்கே இருக்கீங்க? How many முதல்வன் batch students இங்கே வந்து இருக்கீங்க? ஸோ சொல்லுங்க. சரி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ டுமாரோ we have a very special marathon in our live session. ஓகே, ஸோ டுமாரோ வந்து நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மேரத்தான் இருக்கு. எதில் அப்படின்னா போத் இன் யூடியூப் as well as in மின்னல் பேட்ச். ஓகே, ஸோ வந்து நாளைக்கு ரெண்டு ஸ்பெஷல் மேரத்தான், ஒன்று வந்து யூடியூப்ல ஒரு மேரத்தான், ஒன்று வந்து மின்னல் பேட்சில் இன்னொரு மேரத்தான். சரியா? ஓகே, ஸோ நாளை காலை நான் வந்து உங்களை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல காலை 9 AM யார் வரீங்களோ ஷார்ப்பாக 9 AM 11 AM வரைக்கும் தான், வெறும் 2 hours தான். ஓகே, 2 ஹார்ஸில் எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, we are going to complete all important 5 marks. ஓகே, ஸோ சாப்டர் 5-ஆக இருக்கட்டும். ஸோ செகண்ட் மிட்டம்கான டாப் 5 மார்க்ஸ் நம்ம முடிக்க போகிறோம். செகண்ட் மிட்டம் டாப் 5 மார்க். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் நான் கொஞ்ச நேரம் தான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஐ வில் ப்ரைவேட் இட். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரெக்கார்டட் பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் ஒன்லி லைவ், யூ cannot வாட்ச் த ரீ-ரெக்கார்டிங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மறக்காமல் நாளைக்கு 9 மணிக்கு லைவ் செஷனை வந்துருங்க. சரியா? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 5, சாப்டர் 9, 10, 13, 14 இந்த எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய டாப் 5 மார்க்ஸை தான் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சரி மேம், அடுத்து என்ன மேம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock 4 PM டுமாரோ லைவ் செஷன். எதில் அப்படின்னா மின்னல் பேட்சில். ஓகே, ஸோ மின்னல் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ வந்து யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ லைவ் செஷன். ஓகே, ஸோ அந்த லைவ் செஷனில் வாட் ஆர் வி கோயிங் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம். எம்ஏசாட் ரிசல்ட்ஸ் இப்போவா தெரியலடா, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 13th சாப்டர் 13ல இருக்கக்கூடிய ABCD கன்வர்ஷன்ஸ் ஒன்லி சாப்டர் 13ல இருக்கக்கூடிய ABCD கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இது வந்து யூடியூப்ல இருக்காது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மின்னல் பேட்ச். ஹவு மெனி மின்னல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? அவங்க எல்லாருக்கும் வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஸ்மாஷ் லைக் ஃபார் த லைவ் செஷன். இந்த லைவ் செஷனுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, வெரி குட். ஸோ சாப்டர் 13 ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 முடிச்சிட்டோம். எம்விசாட் எழுதுறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் கடைசி நாள். ஓகே, எம்விசாட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் இட் ஆன்லைன். ஓகே, ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நவம்பர் 2 வரைக்கும் இது எக்ஸ்டெண்டடாக இருக்குது. எல்லாருமே மறக்காமல் எம்விசாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ முதல்வன் பேட்சில் நாங்கள் இப்போ ஒரு புது ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது என்ன தெரியுமா? செகண்ட் மிட் டேர்முக்கு மட்டும் முதல்வன் பேட்சுக்கு என்ன ஆக போகுதுன்னா லைவ் கிளாஸும் இருக்க போகுது. முதல்வன் பேட்சில் ரெக்கார்டட் கிளாஸ் ப்ளஸ் ஏஐ டவுட் சால்விங் ஃபார் ஆல் த சாப்டர்ஸ் ஃபார் ஆல் ஹோல் இயருக்கு 999க்கு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஜெயகிருஷ்ணா நாளானிலேருந்து மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் பேட்ச்லேயும் லைவ் கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹாவ். ஓகே, எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு அதுலேயே வந்து வந்துடும். சரியா? ஆமாண்டா, ஷார்ட்ஸில் போட்ட கொஷின்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் படிப்போம். மின்னல் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் உடைய PDF அண்ட் ஏஐ டவுட் சால்விங், லைவ் டவுட் சால்விங் இது எல்லாமே வந்து இருக்கும். சரியா? இப்போ கூட மின்னல் பேட்ச்ல முதல்வன் பேட்ச்லலாம் டவுட் சால்விங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. யாழினியன் சார் இஸ் டேக்கிங் தட் டவுட் சால்விங் கிளாஸ். ஓகே,
Do you understand? Okay, super. So let's begin with chapter 13. So chapter 13ல யாரெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டீங்க? கொஞ்சம் சாட்ல உங்க எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸை படிக்காம செகண்ட் மிட் டர்ம் போகாதீங்க. இந்த சாப்டர்ல இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிக்காம பப்ளிக் எக்ஸாம் போகாதீங்க. நான் நம்ம சேனல்ல வீடியோஸே போட்டிருக்கேன், சரியா? ஸோ யாராச்சும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கோ, மறக்காம நீங்க போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க, சரியா? ஓகேவா? சூப்பர். எப்பயாச்சும் என்னுடைய தலை வந்து உங்களுக்கு மறைச்சது அப்படின்னா லெட் மீ நோ, அதுக்கேற்ற மாதிரி நான் சைஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யா. ஸோ 13th சாப்டர் லைன் பை லைன் யாருக்கெல்லாம் வேணும்? லைன் பை லைன் 6 ஹவர்ஸ்க்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 13th சாப்டருடைய லைன் பை லைனை பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் பிரேக்குன்னு விடுங்க. 5 ஹவர்ஸ்க்கு நான் ஒன் ஷார்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாசத்திலேயே, போன மாசத்திலேயே ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னா நான் இந்த லைவ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் பார்க்கறதே 3 மணி நேரம், 2 படம் ஒட்டுக்கா பார்த்தா என்ன 6 மணி நேரம் அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைவை அட்டென்ட் பண்ணி இதில் நான் கேட்டிருந்த குவிஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி மெயிலே பண்ணியிருந்தாங்க, சரியா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு குட்டி சர்ப்ரைஸும் வந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு நைட்டே நான் பிளான் பண்ணி நாளைக்கே இந்த சாப்டர் 13 ஃபுல்லாக அட்டென்ட் பண்ண, ஃபுல் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து இருக்கு, which gets released on tomorrow. ஓகே, டுமாரோ உங்களுக்கு அந்த குட்டி சர்ப்ரைஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, யூ வில் டெஃபினெட்லி ஸ்மைல். ஓகே, நைஸ் அப்படிங்கிற மாதிரி டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் ஹாப்பி. அதில் வந்து ஐ எம் கேரண்டி, சரியா? ஸோ சாப்டர் 13 ஒன் ஷாட்டு பார்த்துருங்க, பார்க்காதவங்க. மேம் நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம், ஆர்கானிக்கே எனக்கு ரொம்ப 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 கஷ்டம் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு லைவை பார்த்தாலே போதும், விச் இஸ் சாப்டர் 13 உடைய இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன். ஓகே, இதை மட்டும் பார்த்தாலே போதும். முதல்வன் பேட்ச் உடைய லிங்க்கும் இருக்கும்டா டிஸ்கிரிப்ஷன்ல, யூ கேன் செக். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எவ்வளோ கொஸ்டின்ஸ் போன கிளாஸ்ல பார்த்தோம். பார்ட் 1ல how much questions did we completed? இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாமா? ஒரே ரெக்வஸ்ட் தான், இந்த லைவ் கிளாஸ் ஃபுல்லா எண்ட் வரைக்கும் இருக்க முடியுமா? Can you be in the live class till the end? Yes ma'am, no ma'am. நம்ம இன்னைக்கு வந்து ABCD கன்வர்ஷன்ஸ் பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த லைவ் கிளாஸ் மேம், இந்த லைவ் கிளாஸ் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு நடக்க போகுது. ஓகே, 2 ஹவர்ஸ்ல 10 minutes is actually gone. இன்னும் 1 hour 50 minutes நடக்கும். ஓகே, இந்த லைவ் கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு லைவ் கிளாஸ் உடைய எண்டில் நேற்று மாதிரியே நான் கிவ் அவே தருவேன், விச் இஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம பார்த்த PDF ஃபைல் கிவ் யூ. ஓகே, சரியா? நோ குவிஸ் தருவேன், குவிஸ் கொஷின்ஸ் தருவேன். அந்த குவிஸ் கொஷின்ஸை மெயில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் PDF தருவேன், சரியா? குவிஸ் கொஷின்ஸை கரெக்டாக மெயில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், I will give you the PDF. Okay, so can we take this as a motivation? எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? full class attend பண்ணலாமா? Yes or no? யார் யாரெல்லாம் full class attend பண்ண போறீங்க? Yes ma'am, I am going to attend the full class. How many of you? How many of you are planning to attend the full class? Ready? பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்த்தா புரியுமா? கண்டிப்பா புரியும்டா, ஏன்னா வேற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் கிளாஸ். ஓகே, பார்க்கலாம். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் தட் டஃப் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் திங், எவ்ரி 20 minutes வில் பி ஹேவிங் அ வாட்டர் பிரேக். ஓகே, நம்ம அழகாக வந்து தண்ணி குடிக்கிறோம், சரியா? ஸோ எவ்ரி 20 minutes ஒன்ஸ் வில் டேக் அ குட்டி வாட்டர் பிரேக். என் கூட சேர்ந்து அழகா அடுத்த ஒரு 1.5 மணி நேரம், சரியா? 1.25 மணி நேரம் சூப்பரா படிக்க போறீங்க. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? ஏதோ படத்துல கேட்குற மாதிரி, சீரியல்ல கேட்குற மாதிரி கேட்கல, லைவோட எண்டு வரைக்கும் இருப்பீங்களான்னு கேட்குறேன், வாழ்க்கையில கேட்கல, சரியா? லைவோட எண்டு வரைக்கும் என் கூட இருப்பீங்களா? ஓகே, வெரி குட், சூப்பர், எஸ், வெரி குட்ரா. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இந்த ஒரு கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, முக்கியமாக
கம்பல்சரி equations. கம்பல்சரி equationsக்கும் அதே நேரத்தில் 5 மார்க்குக்கும். கம்பல்சரி equations இப்போ நம்ம பார்க்கறதுலேருந்து ஒன் ஆஃப் த கொஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ நான் சொல்லி கொடுக்குறப்போ அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆல்சோ. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு C6H5NO2. ஸோ தே ஹாவ் கிவன் நைட்ரோபென்சீன். ஓகே, ஸோ C6H5NO2 நைட்ரோபென்சீனை கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அயன் இன் presence ஆஃப் HCl. இது வந்து என்ன ஏஜென்ட்? இஸ் இட் அ reducing agent or is it a oxidizing agent? Can you let me know? Is it a reducing agent or oxidizing agent? It is a reducing agent. Don't forget it. இது வந்து என்னது? Iron in presence of HCl is a reducing agent. Reducing agent. So எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, reducing agent என்ன பண்ணும்? ஆக்சிஜனை துரத்தி விட்டுட்டு ஹைட்ரஜனை ஆட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய NO2ல இருக்கிற 2 ஆக்சிஜனை துரத்தி விட்டுட்டு 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணும். விச் மீன்ஸ் NO2 எனக்கு NH2வா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த NO2 எனக்கு என்னவா மாறிடும்? இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு C6H5NH2. யாருக்கெல்லாம் கிளியர்? ஃபார் ஹவு மெனி ஆஃப் யூ இட்ஸ் கிளியர்? C6H5NH2 அனிலின் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் A. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் A. இப்போ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல தே ஆர் ரியாக்டிங் வித் HNO2 இன் presence ஆஃப் 273 கெல்வின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னது அப்படின்னா இந்த HNO2 இருக்கு இல்லையா, அது வந்து ஏதோ நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகே, பட் இட் இஸ் நாட் அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இட் இஸ் நைட்ரஸ் ஆசிட். HNO3 அப்படின்னா தான் அது நைட்ரிக் ஆசிட். HNO2 அப்படின்னா அது நைட்ரஸ் ஆசிட். ஓகே, ஸோ when you use a nitrous acid அது வந்து என்ன தெரியுமா பண்ணும் நமக்கு? Here diazotization reaction happens. நம்ம நேமிங் ரியாக்ஷன்ல இதை நம்ம படிச்சிருப்போம். இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது? diazotization. diazotization reaction. diazotization reaction அப்படின்னா எங்கெல்லாம் நீங்க NH2 குரூப்பை பார்க்குறீங்களோ அதை N2Cl மாற்றிடணும். அதை என்னவா மாற்றிடணும்? N2Cl மாற்றிடணும். ஸோ இங்கே பாருங்க நமக்கு NH2 இருக்கு. ஸோ நான் அந்த NH2வை வந்து தூக்கிடுறேன். மை ஹெட் வந்து மறைக்கல உங்களுக்கு, வெரி குட். அந்த NH2வை தூக்கிட்டு நான் C6H5N2Cl மாற்றிக்கிறேன். ஸோ இந்த C6 ஏண்டா போர்டே மேலே கொஞ்சம் கட் ஆகுது, யாருமே சொல்லலை மேம். போர்டு கட் ஆகுது அப்படின்னு ஒருத்தரா சொன்னீங்களா? ஓகே, யா. ஸோ கவனிங்க, ஸோ C6H5N2Cl நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னது? நம்மளுடைய காம்பவுண்ட் B, பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்றேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித், அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். யாரு கூட? ஃபீனால் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை ஐ எம் ரியாக்டிங் இட் வித் C6H5OH. இது என்ன ரியாக்ஷன்? இதுவும் வந்து நம்ம ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? இதுவும் வந்து நம்ம ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல படிச்சிருக்கோம். என்ன ரியாக்ஷன் அது? கப்ளிங் ரியாக்ஷன். அது என்னது? கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ரைட்? ஸோ இந்த ஃபீனாலே நான் வந்து இப்படி எழுதிப்பேன். அப்போ தானே பேராஃபீனாலை யூ கேன் சி த பேரா பொசிஷனை. ஸோ ஐ எம் ரைட்டிங் த ஃபீனால் லைக் திஸ் வே. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும்? பேரா ஹைட்ரஜனும் அந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. நைட்ரஜன் கேஸா நமக்கு தனியா வெளியில போயிடும். ஸோ தட் இந்த பேரா பொசிஷன்ல C6H5 குரூப் போய் ஆட் ஆயிடும். C6H5 அப்படிங்கிறது ஒரு பென்சீன் ரிங், கரெக்டா? ஸோ நமக்கு 2 பென்சீன் ரிங்கும் இப்படி நமக்கு கப்ளிங் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ
சாரி N2 வெளியில போகாது நமக்கு. இந்த N2வும் நடுவுல தான் வந்து இருக்கும். கப்ளிங் ரியாக்ஷன்ல N2 வெளியில போகாது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. சாண்ட்மேயர்ல தான் நமக்கு N2 வெளியில போகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பென்சீன் ரிங் N2 N டபுள் பாண்ட் N, அதுக்கப்புறமா இன்னொரு பென்சீன் ரிங் அதுல OH. ஓகே, ஸோ கரெக்டா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் சி. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் சி. யார் யாருக்கெல்லாம் கிளியர்? மேம் திஸ் இஸ் ஈஸி மேம், எனக்கு ஆர்கானிக் ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் திஸ் வென் வி லிசன் இட் இஸ் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் யாரு? வெரி குட், வெரி குட். அடுத்து பாருங்க, நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன் இங்க? வாட் ஹாவ் ஐ டேக்கன்? we have taken C6H5N2Cl. அப்படின்னா என்னது? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதும் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். அது என்ன நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ், இப்போ நம்ம பார்க்கறதும் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ வாட் நேமிங் ரியாக்ஷன் இஸ் தட்? வெரி குட்ரா. ஸோ C6H5N2Cl பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து நம்ம காப்பர் சயனைட் கூட ரியாக்ட் பண்றோம், CuCN கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, வெரி குட். இட் இஸ் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இது வந்து என்ன ரியாக்ஷன்? இட் இஸ் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஓகே, வெரி குட். நேமிங் ரியாக்ஷன் எப்படி கேட்குறாங்க பார், அதனால தான் நேமிங் ரியாக்ஷன் வீடியோ பாருங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றது. ஸோ இங்கே என்ன ஆகும்? இந்த N2Cl எனக்கு வெளியில போயிடும். போயிட்டு இந்த சயனைடு வந்து நமக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? சயனோபென்சீன் ப்ராடக்டாக கிடைக்கும், which is C6H5Cn. சயனோபென்சீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த சயனோபென்சீனை நான் என்ன பண்றேன்னா வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல, அதாவது ஆசிட் ஹைட்ராலைசிஸ் பண்றோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். என்ன ஆகும் அப்படின்னு நல்லா கவனிங்க. இங்க நம்ம பாண்டை பிரேக் பண்றோம். இங்க ஹைட்ரஜன், இங்க OH. ஓகே, ஸோ ஹைட்ரஜனும் சிஎனும் சேர்ந்து HCN வெளியில போயிடும். OH குரூப் போய் எனக்கு ஆட் ஆகும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் C6H5OH. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் phenol as the product B. ஸோ இந்த ப்ராடக்ட் B வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் phenol. ஓகே, அதை நம்ம என்ன பண்றாங்க அடுத்த ஸ்டெப்ல? they are reacting it with ammonia, NH3 அமோனியா கூட ரியாக்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அந்த OHம் அமோனியால இருக்கிற ஒரே ஒரு ஹைட்ரஜனும், அதாவது கவனிங்க, அமோனியாவை நான் இப்படி எழுதிக்கிறேன், NH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். அமோனியால இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் அங்க இருக்கிற அந்த OH குரூப்பும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா they get removed as water. ஓகே, ஸோ வாட்டரா நமக்கு வெளி போயிடுச்சு அப்படின்னா what product you will be getting? aniline நமக்கு கிடைக்கும். வெரி குட். ஸோ C6H5NH2. ஓகே, aniline நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ இதோட இந்த ரியாக்ஷன் வந்து முடியாது. இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா யா கரெக்ட், அனிலின் வந்து நமக்கு இதுல வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு வேற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அது என்னது அப்படின்னா மேம் ஐ சி ஒன்லி ரெக்கார்டட் வீடியோ. ஓகேடா, ஐ கிவ் யூ PDF. அதனால தான் நான் மெயில் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ லைவ் வராமல் ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு PDF கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் ஐ ஆஸ்க் யூ டு மெயில். சரியா? ஓகே, யா, ஸோ டோன்ட் வெரி, யூ கேன் மெயில். கிளியரா? சரிடா, அவ்வளோதான். இதான் நம்மளுடைய ப்ராடக்ட் சி. ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மீத்து ஈத்து இத்தாயில் அயோடைட் நமக்கு இருக்கு. இத்தாயில் அயோடைட் நமக்கு இருக்கு. மேம் CN வந்து ஹைட்ராலிசிஸ்ல COOH மாறும்.
ஆமா amide வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து will be getting yeah. So here we made a குட்டி mistake. So கவனிங்க இங்கே நமக்கு C6H5CN இருக்கு இல்லையா, சைனோபென்சீன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ சைனோபென்சீனை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நமக்கு இங்கே ஹைட்ராலிசிஸ் ஆகாது. ஸோ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின். அப்போ என்ன தெரியுமா ஆகும், சிஎன் குரூப் எனக்கு COOH ஆசிடாக மாறிடும். தேங்க்யூ. ஆக்சுவலி யார் சொன்னீங்க, என்ஆர் கிரி தேங்க்யூடா. ஸோ இது நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு அது என்னவா மாறிடும், ஆசிட் குரூப்பாக மாறிடும். ஸோ வில் பி கெட்டிங் C6H5COOH. ஓகே, C6H5COOH. ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் அமோனியா கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு ஹைட்ரஜனும் OHும் வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ இங்கே CO இருக்கும், இங்கே மீதி என்ன இருக்கும், NH2 மட்டும் மீதி இருக்கும். கரெக்டா? ஸோ C6H5CONH2 C6H5CONH2 அமைட் வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, முதல்வன் பேட்ச் லிங்க் வந்து once the live is done I'll update. ஓகே, யா லைவ் 9 o'clock தான் முடியும். அடுத்துடா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தால் அயோடைட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ we are reacting with NaCN. ஸோ ஈஸியான ஒரு ரியாக்ஷன் தான், நீங்கள் இது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். மேம் மெயின் முதல்வன் பேட்சில் டுடே கெமிஸ்ட்ரி லிங்க் இஸ் நாட் அவைலபிள். முதல்வன் பேட்சில் என்ன கெமிஸ்ட்ரி லிங்க்டா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. ஓகே, யா. ஸோ CH3CH2I இத்தாயில் அயோடைடு நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இத்தாயில் அயோடைடை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கடா NH4 எப்படிடா வரும், இந்த ஹைட்ரஜனும் இங்கே பாரு, இங்கே கவனி, அமோனியாவை தான் நான் NH2Hன்னு எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற இந்த OHும் சேர்ந்து நமக்கு வாட்டராக வெளியில் போயிடுது. அப்போ C6H5CONH2 தானே வரும். சரியா? தருவாங்கடா, வெயிட் பண்ணுங்க. ME சாட் பற்றி யார் சார் வில் கம் லைவ். ஓகே, யா. நோ என்ஆர்கிரி, இந்த கொஷின் வந்து கைடில் நிறைய இடத்துல நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரியா? டு ஃபாலோ வாட் இஸ் தேர் இன் த புக். ஓகே, யா. ஸோ அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈத் இத்தாயில் அயோடைட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ NaCN கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட், NaCN. இப்போ இங்கே என்ன தெரியுமா ஆகும், இங்கே இருக்கிற Naவும் அதுக்கப்புறமா I சோடியமும் அயோடினும் சேர்ந்து சோடியம் அயோடைடாக எனக்கு வெளியில் போயிடுவாங்க. தே கோ அவுட் ஆஸ் சோடியம் அயோடைட். அப்போது மீதி இருக்கிறத கரெக்டாக வந்து எனக்கு ப்ராடக்டில் எழுதுங்க. சரியா மேம்? நீங்களும் நைட் ஸ்டடி செஷன் வைங்க மேம், மோட்டிவேஷனாக இருக்கும் படிக்க. கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிறது ஈவினிங் நைட்டு 9 மணி வரைக்கும் படிக்கிறோம்ல, அதுவே வந்து நைட் செஷன் தான். சரியா? இப்போ நான் வந்து நைட்டு ஃபுல்லாக கிளாஸ் வச்சா நீங்கள் எப்போ போயிட்டு ரிவைஸ் பண்ணுவீங்க? ஓகே, 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் தேவைன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உங்களை படிக்க வச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி ஸ்கூல் போடா அப்படின்னு சொன்னால் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ, ரைட்? ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமுக்கெலாம் ரொம்ப முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம படித்து முடிச்சிருவோம். சரியா? காலையில் மார்னிங் எழுந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறோம், அப்போ தான் யூ கேன் ரிவைஸ். ஓகே, யா. ஸோ CH3CH2CN. ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? என்னப்பா? பேரண்ட்ஸ் பிகேம் ஷாக்கா? எதுக்குடா? ஓகேடா. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன வந்து நமக்கு ப்ராடக்ட் A நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஓகே, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் நமக்கு பண்ணுறாங்க. சரியா? இத்தாயில் சயனைடு, வெரி குட். இத்தாயில் சயனைடு நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். இதை வந்து நம்ம பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ், அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டு கம்ப்ளீட்டாலாம் பிரேக் ஆகாது, பார்ஷியலாக தான் நமக்கு பிரேக் ஆகும். அப்போ நமக்கு சயனைடு என்னவா மாறும் தெரியுமா, நமக்கு அமைடா மாறும். சரியா? அமைடு அப்படிங்கிறது என்ன குரூப் தெரியுமா? ஸோ CH3CONH2.
ஓகே ஸோ CONH2 சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பி அமைடு சரியா. அடுத்த ப்ராடக்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் sodium hydroxide and bromine. So it is going to react with sodium hydroxide and bromine. Okay, அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய CO குரூப் மட்டும் நமக்கு வெளியில போயிடும். CO குரூப் நமக்கு வெளியில போயிடும். So what will be having remaining? நமக்கு remaining வந்து நமக்கு என்ன இருக்கும்? Will be having CH3NH2. CH3NH2. So what is CH3NH2? Methanamine. Okay, or methylamine. Okay, நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். So யார் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம்? பக்கா கிளியர் மேம்? எஸ் பக்கா கிளியர்? எஸ் எல்லாருமே வந்து தண்ணி குடிங்க. Now it is water time. Hydrate yourself. லைன் பை லைன் நான் 9th சாப்டர் சொல்லி தர மாட்டேன்டா. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். எந்தெந்த சாப்டருக்கு லைன் பை லைன் தேவையோ அதை நான் லைன் பை லைன் நடத்துவேன். 13th சாப்டருக்கு லைன் பை லைன் தேவை, லைன் பை லைன் நடத்தினேன். 9th சாப்டருக்கு லைன் பை லைன் தேவையில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நிறையா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் தேவை, அதை நடத்திட்டேன். சரியாடா? ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த கொஷின் போகலாம். கிளியரா? இது வரைக்கும் பார்த்ததுல நோ டவுட்ஸ். சூப்பர். ஸோ அடுத்து வந்து பாருங்க, நமக்கு இங்கே என்ன பாருக்கு? பிரைமரி அமன். எக்ஸாக்ட்லி கிளியர். பட் ஐ கான்ட் வாட்ச் யூர் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பிகாஸ் இன் ஸ்கூல் மந்த்லி டெஸ்ட். வசந்தி கஷ்டம்டா. ஸோ வாங்கப்பா, நமக்கு ஒரு பிரைமரி அமன் கொடுத்துருக்காங்க CH3NH2. ஸோ இந்த பிரைமரி அமனை வந்து நம்ம யாரு கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மித்தைல் புரோமைடு CH3Br. ஓகே, அப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமைடும் சேர்ந்து நமக்கு HBrஆ வெளியில் போயிடும். இந்த ஹைட்ரஜனும் புரோமைடும் சேர்ந்து நமக்கு HBrஆ வெளியில் போயிடும். அப்போது ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? இந்த ரெண்டு, இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த CH3 குரூப்பே போய் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அமினோ மீத்தேன்னு சொல்லலாம்டா, பிரச்சனை இல்லை. ஓகே, என்னடா ராங்கு? வாட் ராங்? கொஸ்டின் ஏதாவது தப்பா எழுதிட்டோமா? டவுட் செஷன் சார் பேசிட்டு இருக்கும்போது எண்ட் ஆகிருச்சா? ஓகே, உங்களுக்கு ரெக்கார்டிங் அவைலபிள் இருக்குன்னா கேளுங்க, இல்லாட்டி நீங்கள் எனி டவுட் நீங்கள் திருப்பியும் கேட்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? அந்த தேர்டு கொஷினா இதுலையா? என்னடா தப்பாயிடுச்சு? கரெக்டு தான்டா. ஓகே சரி, ஐ வில் ஜஸ்ட் கம் அண்ட் செக் தட். நம்ம அதை செக் பண்ணுவோம். இப்போ இதை முடிச்சிருவோம். சரியா? வாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இந்த HBrரும் சேர்ந்து HBrஆ ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த ஹாஃப்மேன் புரோமமைட் ரியாக்ஷனில் நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே பிரைமரி அமின்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செகண்டரி அமின் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? செகண்டரி அமின் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ வில் பி ஹேவிங் 2 moles ஆஃப் 2 CH3 குரூப் இருக்கும். இந்த CH3 ஒரு குரூப், இந்த CH3 ஒரு குரூப், NH செகண்டரி அமின் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய A.
இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, ஜென்ரலி நீங்கள் வந்து அந்த இந்த ரியாக்ஷன்லலாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்லலாம் இந்த ஆசிட் குளோரைடு குரூப் நம்ம யூஸ் பண்ணுறப்போ எப்பயுமே என்ன ஆகும், இந்த குளோரினோ ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்களை நம்ம கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதினாலே குட் டு கோ. ஓகே, ஸோ CH3 வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்க நைட்ரஜன் இருக்கு, அது கூட COCH3. Is that clear? ஹைட்ராலிசிஸ் அந்த நம்ம பார்க்கலாம்டா கிரி, அதுக்கு நான் திருப்பி வரேன், நானும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஐ மைட் ஹவ் மேட் சம் மிஸ்டேக் ஆல்சோ, ஐ வில் ஜஸ்ட் செக். இப்போ இதை நம்ம கவனிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா B2H6 டைபோரேன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். சரியா, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈஸி டு ரைட் த ப்ராடக்ட். என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும், 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுங்க, இங்கே அந்த OH ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நமக்கு அடுத்து வந்து நடக்கும் when you react with B2H6. ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே it will be very very easy for you. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா CH3 2 times. ஓகே, கவனிங்க, CH3 2 times NCOH. ஓகே, COH இங்கே நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் நமக்கு அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துடும், ஏன்னா அது ஆக்சிஜன் கூட அது ஆல்ரெடி இருந்துச்சு. சரியா, ஆக்சிஜன் கூட நமக்கு அது இருந்துச்சு, அதனால் அது வந்து இப்போ இங்கே என்ன ஆகிடும், அந்த சைடு போயிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி NH கரெக்டா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா NHCOH இங்கே டபுள் பாண்ட் இருக்கும் நமக்கு, இங்கேயுமே நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் CH3. சரியா, ஸோ இதுதான் நமக்கு வந்து C, நம்மளுடைய காம்பவுண்ட் C. ஓகே, நம்ம காம்பவுண்டை கரெக்டாக எழுதினோம், இல்லை அதோடைய IUPAC நாமென்க்ளேச்சரை கரெக்டாக எழுதினோம். ஏதாவது ஒன்று நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே they will give you the mark. ஓகே, டெஸ்ட்டாக நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்டா, முதல்வன் பேட்சில் நாளைக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத ஐ கன்ஃபார்ம் யூ. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு அனிலின் எடுத்துகிட்டு இருக்கோம். பென்சீன் ரிங்கில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, we have பென்சீன் ரிங் NH2, அனிலின் நமக்கு இருக்குது. ஸோ அதை நான் யாரு கூட ரியாக்ட் பண்ணுறேன், CH3CO twice O இது ஆன்ஹைட்ரைட் குரூப் கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆசிட் ஆன்ஹைட்ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், CH3COOH வந்து என்னது, அசிட்டிக் ஆசிட். CH3COOH வந்து என்னது, அசிட்டிக் ஆசிட். நான் இப்போ இதில் என்ன தெரியுமா பண்ணுறேன், வாட்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஹெச்சும் OHும் சேர்ந்தா எனக்கு வாட்டராக வெளியில் போயிடும். அப்போது CH3COO இங்கே கவனிங்க, இது வந்து நமக்கு சாரி CO இருக்கா, இங்கே இன்னொரு ஒரு CH3CO, இது வந்து 2 டைம்ஸ், ஒரு ஆக்சிஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதான் இது CH3CO CH3CO. இதான் பேர் வந்து என்னது, ஆன்ஹைட்ரைட். ஆன்ஹைட்ரைட் அப்படின்னா நோ வாட்டர். நம்ம வாட்டரை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரியா, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், we are calling it as anhydride, acid anhydride. Okay, so what happens here அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன நடக்கும், ஈஸி தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் அண்ட் இந்த ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜன் இருக்காங்க நமக்கு. ஓகே, ஸோ ஒன்லி 1 ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன் இல்லை, ஐயோ CH3 என்னது இது, CO twice தானே, CO NH ஒரு ஹைட்ரஜன் வெளில போயிடும், அதுக்கப்புறமா CO CH3 ரிமைனிங் இருக்கக்கூடிய CH3COOH எனக்கு வெளியில் போயிடும். சரியா, கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் CH3COவும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடாக நமக்கு வெளியில் போயிடும். சரியா, ஸோ இதுவே வந்து நான் இப்படி இது சொல்கிறேன் பாருங்கள், இதுவே when I have
CH3 COCl குரூப்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த குளோரினும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளியில போய்டும். ஓகே ஓகேவா? நமக்கு என்ன ஆயிடும் அப்படினா நமக்கு HCl வெளியில போய்டும். அந்த மாதிரி தான் நீங்க வந்து படிக்கணும். ஓகே இதுக்கு பதிலா இது வந்தா என்ன ஆகும் அப்படி. சோ இப்போ what product will be getting? சோ கவனிங்க இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா NH group ஆல்ரெடி இருக்கு. இங்க மீதி என்ன இருக்கு? COCH3 group இருக்கு. So NHCOCH3. ஓகே இப்போ நான் இது என்ன பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல? I am reacting it with HNO3 H2SO4. இது வந்து என்னது? It is a nitrating agent. Nitric acid and sulfuric acid வந்து என்னதுப்பா? It is a nitrating agent, nitrating mixture. கரெக்ட்டா? நமக்கு இங்க இந்த இடத்துல என்ன நடக்கும்? நைட்ரேஷன் நடக்கும். பாரா பொசிஷன்ல போயிட்டு நமக்கு NO2 group நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ இது நமக்கு மாறாது. இங்க எல்லாரும் அப்படியே சேமா தான் இருப்பாங்க. NHCOCH3. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? NO2 நைட்ரோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அடுத்த ஸ்டெப்ல? ஹைட்ராலைசிஸ் பண்றோம். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்றோம். ஸோ எப்படி நமக்கு அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ யூ நீட் டு பிரேக் த பாண்ட் ஹியர். இங்கே ஹைட்ரஜனும் இங்கே OHும் சேர்ந்தா என்ன ஆகும்? CH3 COOH. அகெயின் நமக்கு இங்கே அசிட்டிக் ஆசிட் வெளியில் போயிடும். ப்ளஸ் நல்லா கவனிங்க பென்சீன் ரிங்கில் கீழே இருக்கிற NO2 குரூப் இருக்கு இல்லையா? அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? NH2 குரூப் இருக்கும். ஓகே ஸோ இதான் நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யூ காட் டு நோ ஹவு டு ரைட் த ப்ராடக்ட், ரைட்? வெரி குட், சூப்பர். சரியா? ஓகே அடுத்து பாருங்க நமக்கு வந்து 3 ரியாக்ஷன் வந்து நமக்கு கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே ஸோ இது எல்லாருமே யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க? பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து என்ன நடக்கும்? பாரா பொசிஷனில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் குளோரினும் எனக்கு வெளியில் போகும். இப்போது இதில் எனக்கு பாராவே இல்லை மேம். அப்போது இங்கே கவனிங்க, இங்கே நமக்கு ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் எனக்கு வெளில போயிடும். இதுலேயும் நமக்கு பாரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனும் குளோரினும் எனக்கு HCl வெளில போயிடும். வெரி குட். எஸ், இட் இஸ் அ கப்ளிங் ரியாக்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து என்னது? கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷனில் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடாக இருக்கலாம், கியூமீனாக இருக்கலாம், ஃபீனாலாக இருக்கலாம், எல்லாமே வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா தூங்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எப்பயும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி எழுதுவோம்ல, இப்படி தானே எழுதுவோம். பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு அப்படின்னா C6H5N2Cl, we'll write it like this, right? பட் கப்ளிங் ரியாக்ஷனில் நம்ம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எழுதுவோம். ஏன்? அப்போ தான் பாராவில் இருக்கிற ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ரீசன். மற்றபடி இப்படி தான் வரையணும் அப்படி தான் வரையணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்படி வரைகிறப்போ நம்ம பேஜில் ஆன்சர் எழுதுறது ஈஸி. ஓகே இப்போ கவனிங்க, இங்கே எனக்கு என்ன இருக்குது? C6H5N2. ஸோ அதை நம்ம எழுதுகிறோம் C6H5N2. அடுத்து அந்த சைடு என்ன இருக்குது? we have this benzene ring. benzene ring ஜாயின் பண்ணுங்க, போட்டு NCH3 twice. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் அதே தான், கரெக்ட், ஈஸிரா. இங்கே பாரு, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் சிஎலும் ரிமூவ் பண்ணிவிடு, இந்த இடத்துல அப்படியே கப்பிள் பண்ணி விட்டுரு. ஓகே ஸோ இங்கே மட்டும் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும். எல்லா ரியேஜென்ட்டும் இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கும். ஸோ C6H5N2 எங்கேருந்து ஹைட்ரஜன் நீ ரிமூவ் பண்ண அந்த இடத்துல தான் யூ நீட் டு போஸ்ட் த பாண்ட். ஓகேவா? எஸ், yes yes, once more I'll teach, don't worry. இந்த 2-3 questions நீங்க பார்க்கறப்போ கப்ளிங் ரியாக்ஷன்ல will be way more easier for you. okay, once more நம்ம பார்க்கறப்போ 2-3 questions நம்ம பார்க்கறப்போ will be easy for you. okay, yeah. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பாண்டு பண்ணிட்டேன். ஓகே, N2 குரூப் நமக்கு இங்கே பாண்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா திஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்போ இதை வரைஞ்சிக்கிறேன். இதை வரைஞ்சிட்டா எனக்கு ஈஸி இல்லையா? ஸோ OH குரூப் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு CH3 குரூப் இருக்குது. எஸ், ஐ வில் ட்ரா திஸ் ஃபர்ஸ்ட்.
அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் பாண்ட் பண்ண. ஸோ பென்சீன் ரிங் இருக்குது இங்கே, இந்த பக்கம் OH இருக்குது, இந்த பக்கம் CH3 இருக்குது, இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது CH3 இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த குரூப்பை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்பில் என்ன இருக்கும், நமக்கு N2 இருக்கும், அப்புறமா பென்சீன் ரிங் இருக்குது. அவ்வளோதான்டா. ஓகே, ஈஸி. மேம் சடனாக ஹைட் அதிகம் ட்ரிங்க் பண்ணிங்களா மேம்? சட்டனாக ஹைட் ஆகிட்டேன். ஆமாம், நான் வர இந்த ஹைட் ஆகிட்டே இருக்கேன் டெய்லி. என்ன விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்கடா. நானே வந்து எப்போ தெரியுமா தண்ணி குடிக்கிறேன், ஒரு நாள்லையே சாயந்தரம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப தான்டா என்னோட காலையிலேருந்து தண்ணி குடிக்காமல் உங்களுக்கு சாயந்தரம் கிளாஸ் எடுக்கிறப்ப தான் நான் வந்து தண்ணியே குடிக்கிறேன். ஓகே, அதனால் வந்து சரி ஓகே, எனக்கும் வந்து உங்கள் கூட சேர்ந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அப்போ தான் தண்ணி குடிக்க தோணுது. என்ன மேம் நீங்களே இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஹைட்டெல்லாம் ஆகலை, 2 தலகாணி போட்டு இங்கே பாருங்க, இதோ இதான் அந்த தலகாணி, 2 தலகாணியை போட்டு உட்காந்துருக்கேன். சரியா, வாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பென்சீன் ரிங். ஓகே, ஸோ இதே தான் பென்சீன் ரிங் வந்து வரைஞ்சிட்டு இங்கே இருக்கிற இந்த N2 N டபுள் பாண்ட் N, இந்த சைடு நமக்கு வந்து என்ன இருக்குது, இன்னொரு பென்சீன் ரிங் நமக்கு வந்து இருக்குது, அந்த பக்கம் NH2. ஓகே, அவ்வளோதான். யா லாரா, ஹாய், வெல்கம். புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர், நைஸ். யாராச்சும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இஸ் சம்படி டேக்கிங் நோட்ஸ்? Yes, we should not forget to drink water. I'll just go fill my water and be back. நீங்களும் வந்து தண்ணி குடிச்சிட்டு, ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு உண்மையாக எனக்கு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சாட்டில் போடுங்க. இப்போவே தண்ணி குடிச்சிட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சாட்டில் போடுங்க. Every 20 minutes you should remind me to take water. You should also take water. வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா? Due to chemistry live, everyone saying H2O. ஆமா, ஓகே, எப். ஓ, வீடியோ ஆன் பண்ணலையா? வாங்கப்பா, வாங்க கவனிப்போம். ஸோ இது எல்லாமே நமக்கு கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து கப்ளிங் ரியாக்ஷனை தரமாக முடிச்சிட்டோம். அடுத்து போகலாமா? யா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் CH2
CH3 CH2 NC. ஸோ CN அப்படின்னா அது வந்து என்னது, நம்ம வந்து சயனைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது CNக்கு பதிலாக when we have NC, தேர்ட் ரியாக்ஷன் பேரா இல்லை அதனாலடா we don't have para. எப்பயுமே நம்ம பேரா பொசிஷனில் தான் சப்ஸ்டியூஷன் வந்து நமக்கு இதில் நடக்கும். சின்ஸ் நமக்கு இதில் வந்து பேரா பொசிஷன் இல்லாததுனால நமக்கு ஆர்த்தோவில் நடக்குது. ஓகே, சின்ஸ் நமக்கு இதில் பேரா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, அதனால இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர்த்தோ. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th one நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இத்தாயில் ஐசோசயனைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் கிவன் இத்தாயில் ஐசோசயனைட் CH3 CH2 NC, இத்தாயில் ஐசோசயனைட். ஓகே, அதை வந்து நம்ம HGO, ஓகே, ஆர் ஓசோன் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரியாக்ட் வித் ஓசோன் ஆர் HGO, மெர்க்குரி ஆக்சைடு கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சிடேஷன் வில் ஹேப்பன். ஸோ அங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த கார்பன் கூட ஆட் ஆகிடும். ஓகே, அங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து எனக்கு இந்த கார்பன் கூட ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகிடுச்சுன்னா CH3 CH2, ஓகே, பாண்ட் N டபுள் பாண்ட் C, ஓகே, டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஏன்னா கார்பனை சுற்றி நமக்கு எப்பயுமே வந்து 4 பாண்டு இருக்கணும். சரியா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இவங்க வந்து தேல் பி இன் ட்ரிபிள் பாண்ட். இங்கே நடுவில் வந்து இவங்களுக்கு 3 பேருக்கும் நடுவில் 2 பேருக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வரப்போ இன்சைடு ஒரு டபுள் பாண்ட், ஒன் சைடு ஒரு டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ரியாக்டிங் வித் வாட்டர். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் இந்த CO-வும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு வெளியில் போயிடும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுச்சுன்னா மீதி என்ன பார்க்கும், இந்த 2 ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆச்சுன்னா அனிலின் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். டெய்லி ப்ராப்ளம் சீரிஸ் தானே, தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ கிளாஸ் கவனிங்க, நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் டெய்லி ப்ராப்ளம் சீரிஸ் பற்றி நம்ம பேசலாம். CH3 CH2 NH2 அனிலின் வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்குது, அதுதான் B. ஓகே, இப்போ இந்த Bலேருந்து C சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். நீங்கள் இந்த NaNO2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl இல்லைனா HNO2 இவங்களோட வேலையே என்ன தெரியுமா, NH2 குரூப்பை N2Cl மாற்றுவாங்க. நீ அதுக்கு முன்னாடி என்ன குரூப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுக்கவே வேண்டாம், என்ன வேணா போட்டுக்கிட்டோம். அவங்களுடைய வேலையே டைஅசோடைசேஷன் பண்ணுறது. அதனால தான் அந்த ரியாக்ஷனே நம்ம டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியேஜென்ட்ஸ் நமக்கு போர்டு மறையுது, நான் என்ன பண்ணுறேன்னா நான் சைட் போயிடுறேன், மறைக்க மாட்டேன். ஓகே, இட்ஸ் பெட்டர் ஐ ஸ்டே தட் சைட். ஓகே, அவங்களோட வேலையே வந்து என்ன தெரியுமா, எங்கெல்லாம் NH2 குரூப் இருக்கோ அதை N2Cl மாற்றுறது தான். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹாவ் NH2 குரூப், சேஞ்ச் தட் டு N2Cl. ஸோ CH3 CH2 N2Cl டயசோனியம் குளோரைட் குரூப் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அவனே கொடுத்துருக்கான் செகண்ட் ஸ்டெப்பு, இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் வாட்டர். ஸோ அது வந்து நமக்கு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஹைட்ராலிசிஸ். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். வாட்டர் இப்படி ஒரு பிரேக்கு, இப்படி ஒரு பிரேக்கு, ஹைட்ரஜன் இங்கேயும் OH இங்கேயும் ஆட் ஆகும். நைட்ரஜன் தனியாக காத்தோட காத்தா பறந்து போயிடும். ஸோ N2 தனியாக வெளில போயிடும், ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா CH3 CH2OH. CH3 CH2OH வந்து என்னது, மக்கள் நாட்டில் குடித்து விட்டு கெடுகிறார்கள் இல்லையா. ஸோ அந்த எத்தனால் தான் இந்த CH3 CH2OH. ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். பாஸ்ட் 2 days ஒன் வீடியோவா? இல்லையே, அப்படி இருக்காதே சந்தோஷ். நோ வே இட் இஸ் பாசிபிள். ஐ ஜஸ்ட் செக் வித் த டீம். இப்போவே நான் அனுப்பிச்சிடுறேன். லாஸ்ட் 2 days ஒன் லைக் தானா? வாய்ப்பே இல்லையே. ஓகே ஓகே, நான் மெசேஜ் போட்டிருக்கேன். லெட்ஸ் see. ஏண்டா மைக்கே இல்லாம
யாராச்சும் சொன்னீங்களாடா? மைக்கு அங்கே இருக்கு, கேட்குதா? அது வரைக்கும் நான் அப்போ பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சா? நோபடி டோல் மீ. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சொன்னீங்களா ஜெயா? சாரிடா, பட் வாய்ஸ் கேட்டுச்சு. ஓகே சரிடா, சந்தோஷ். நான் எனிவே அனுப்பிச்சிருக்கேன். லெட்ஸ் சி. ஓகே யா. How will you distinguish primary, secondary and tertiary aliphatic amines? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். லிசன் பண்ணலாமா? How will you distinguish primary, secondary and tertiary amines? ஓகே, ஸோ இந்த 5 மார்க்குக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இந்த 5 மார்க் ஒன்ஸ் அகெயின் நம்ம படிப்போம். இப்போதைக்கு குயிக்காக கவனிங்க சரியா? பிடிஎஃபா கிடைக்கும் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹியர் அந்த 5 டிஃப்ரென்ஸ் 5 மார்க்குக்கான சீரியல் நம்பர். அதுக்கப்புறமா என்ன ரீஏஜென்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம், வாட் ரீஏஜென்ட். ஓகே, ஸோ அது ப்ரைமரி அமின் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், செகண்டரி அமின் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், டெர்ஷியரி அமின் கூட எப்படி ரியாக்ட் ஆகும். நீங்கள் உடனே கேட்பீங்க, மேம் இப்படி எழுதினா மார்க் தருவாங்களோ? மேம் தருவாங்க, தந்து தான் ஆகணும் சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ என்ன ரீஏஜென்ட், யாரு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ரைமரி அமின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், செகண்டரி அமின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், டெர்ஷியரி அமின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து இல்லை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்ன தெரியுமா, இந்த ரீஏஜென்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா HNO2. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இஸ் சிவகாசியில் கதை சாட்டில் கதை பேசக்கூடாது சரியா? 9th சாப்டர் ப்ராப்ளம் 2 எப்போ வரும்? ஓகே, நடத்துவேன், கவலைப்படாதீங்க. அடுத்த கிளாஸில் எல்லாமே ஷெட்யூல் ஆகி இருக்குது நம்ம சேனல்லையே, பாருங்கள் வாங்கப்பா. நைட்ரஸ் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HNO2 கூட HNO3 அப்படிங்கிறது வந்து நைட்ரிக் ஆசிட், HNO2 அப்படிங்கிறது வந்து என்னது, நைட்ரஸ் ஆசிட். ஓகே, 6th கொஷின் தானே, வருவோம் போவோம், வெயிட் பண்ணுங்க. டேய் 6th கொஷின் நேத்தே முடிச்சிட்டோம்டா கிரி, நேத்து இல்லை போன லைவ் கிளாஸ்லேயே முடிச்சிட்டோம். இங்கே பாரு, தோடே இதான் 6th கொஷின், நேமிங் ரியாக்ஷன் முடிச்சிட்டோமே. 9 நேமிங் ரியாக்ஷன். நான் தான் இந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக்கே நான் பிரித்து நடத்துகிறேன். எப்படி தெரியுமா, நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒரு லைவ், நேமிங் ரியாக்ஷன்ஸும் கன்வர்ஷன்ஸும் ஒரு லைவில், அப்புறம் வந்து கன்வர்ஷன்ஸும் ஒரு லைவில், கன்வர்ஷன்ஸ்லாம் ஒரு லைவில், ஏபிசிடி ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இன்னொரு லைவில், அப்படிங்கிற மாதிரி புக் பேக்கே நான் வந்து 3ஆக பிரிச்சிருக்கேன். ஓகே, இந்த புக் பேக்கை ஐ எம் நாட் கோயிங் டு செக்ரிகேட் as 2 மார்க் அண்ட் 5 மார்க் அண்ட் ஆல். ஓகே, கன்வர்ஷன்ஸ் ஒரு லைவு, ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒரு லைவு, நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒரு லைவ். யா, ஸோ வாங்க, இது வந்து ஒரு சூப்பரான 5 மார்க்கு, இது நல்லா பாருங்கள். ஸோ நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம ப்ரைமரி அமின் வந்து ரியாக்ட் பண்ணிச்சுன்னா we will be getting ஆல்கஹால் கிடைக்கும். செகண்டரி அமின் ரியாக்ட் ஆச்சுன்னா என் நைட்ரோசோ அமின் கிடைக்கும், என் நைட்ரோசோ அமின் கிடைக்கும். டெர்ஷியரி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா will be get salt. நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சால்ட் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்கும் சரியா? அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா, we are reacting with CHCl3 chloroform in presence of KOH potassium hydroxide. இந்த சினிமாலாம் வந்து கடத்துறதுக்கு அப்படியே மூக்கில் வந்து மூடுவாங்கல்ல கச்சி ஃபெச்சி, அதான் வந்து என்னது இந்த குளோரோஃபார்ம். ஸோ இந்த குளோரோஃபார்மை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது இதை தான் நம்ம கார்பைலமின் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கார்பைலமின் ரியாக்ஷனில் நமக்கு ப்ரைமரி அமின் கூட ரியாக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பைல் அமின் ஃபார்ம் ஆகும், கார்பைல் அமின் கிடைக்கும்.
சரியா? செகண்டரி அமின் கூட ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு நோ ரியாக்ஷன், டெர்ஷரி அமின் கூடயும் நோ ரியாக்ஷன். நீங்கள் டிஃப்ரெண்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் அழகாக ஒரு 5 பாயிண்ட்டை படிச்சுட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண வேண்டாம். இப்போது தேர்டு ரியாக்ஷன் நம்ம படிக்க போகிறோம். அது வந்து என்னது அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு ஃபார்ம்ஸ். அசிட்டைல் குளோரைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை அசிட்டைல் குளோரைடு குரூப்? CH3COCl. ஓகே, இதான் வந்து என்னது அசிட்டைல் குளோரைடு குரூப். ஓகே, நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா N alkyl acetamide. N alkyl acetamide நமக்கு கிடைக்கும். இதே செகண்டரி அமின்ல பார்த்தீங்க அப்படின்னா N, dialkyl acetamide கிடைக்கும். N, dialkyl acetamide நமக்கு கிடைக்கும். சரியா? இதெல்லாம் நவுத்திரும். எஸ், அப்போ தான் நம்ம இதை ஒன்றும் நவுத்த முடியும். எஸ், இதே டெர்ஷரி ஆல்கஹால் கூட நமக்கு நோ ரியாக்ஷன். நோ ரியாக்ஷன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ கார்பன் டைசல்ஃபைட் which is what? CS2. கார்பன் டைசல்ஃபைட் வித் மெர்க்குரி குளோரைட் HgCl2. ஐசோதயோசயனேட் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஐசோதயோசயனேட். இது வந்து என்னது? ஒரு நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷனை யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். This is a naming reaction and this is a very important 5 mark also. So I am going to see who is going to find out the naming reaction. படிச்சாதான் கெத்து. உன் பேர் என்னடா? மறந்துட்டேன் நான் திருப்பி. யோகேஷா? I forgot your name. Results extended 𝐂𝐱𝐩𝐿. ஓகேடா. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஹால்ஸை போட்டுட்டு வாட்டர் குடிக்கிற ஃபீலே தனி ஃபீல் தான். கிளாஸை கவனிடா. ஐயோ. ஓகே, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். வெரி குட். ஸோ இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் இந்த ஐசோதயோசயனேட். ஓகே, இதே நமக்கு செகண்டரிலையும் டெர்ஷரிலையும் நமக்கு நோ ரியாக்ஷன். செகண்டரிலையும் நோ ரியாக்ஷன், டெர்ஷரிலையும் நோ ரியாக்ஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கைட் புக்கில் உங்களுக்கு கஷ்டமான யோகேஷ் பரவாயில்ல, கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். யோகேஷ் சாய். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுறேன்? I am reacting it with okay இந்த primary amine, secondary amine, tertiary aminக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am going to இந்த quaternary ammonium salt இதெல்லாம் கிடைக்குமே, அது வந்து என்னது? It's a easy reaction. What is that? Hoffman ammonolysis. Hoffman ammonolysis reaction இருக்குல்ல, அதில் 1 molecule of CH3Br கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ CH3Br கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ பிரைமரி அமினில் நமக்கு என்ன கிடைக்கும்? இட் வில் கிவ் செகண்டரி அமின். கரெக்டா? ஓகே, இதே நான் செகண்டரி அமின் CH3Br கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு டெர்ஷரி அமின் கொடுக்கும். அந்த டெர்ஷரி அமினை நான் திருப்பியும் CH3Br கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஐ கெட் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். நான் போர்டு மறப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பெருசாக மறைக்கல. ஓகே, திஸ் இஸ் குட் தான். நைஸ், ஓரமாக தான் இருக்கேன். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே, நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் நமக்கு கிடைக்கும். இது ஈஸியான பாயிண்ட். ஒரு சில கைடில் கஷ்டமான பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஈஸி பாயிண்ட். ஓகே, 5 மார்க்கு அள்ளி கையில் கொடுத்துருவாங்க. 5 மார்க்குக்கு அவ்வளோதான், அழகாக எழுதலாம். ஃபஸ்ட்டு கார்பைலமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஓகே, யா நாளைக்கு லைவுடா, ரெக்கார்டெல்லாம் கிடையாது. லைவ் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுதா? இந்த 5 மார்க் எல்லாருக்குமே கிளியரா?
ஓகே, என்னடா எரர் பிரகதீஷ்? CHBRன்னு போட்டனா, CH3Br, சாரி. இதை மட்டும் மாத்திக்கோங்கடா, CH3Br மித்தைல் புரோமைடு. CH3Brன்னு சொல்லுறீங்க, ஆனா CHBRன்னு எழுதிருக்கீங்க. ஆமா, நான் சொல்றப்போ ஒன்று சொல்லிட்டு எழுதுறப்போ வேற எழுதிட்டேன். அதனால தான் இது வந்து தப்பாயிடுச்சு மொத்தமா. ஐ எம் சாரி ஃபார் தேட். கொஞ்சம் கோஆர்டினேஷன் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் சேட்டில் உங்கள் சேட்டை பார்த்துட்டு இருக்கேன்னா, ஒரு பக்கம் கை எழுதுதா, ஒரு பக்கம் வாய் பேசுதா, ஒரு பக்கம் பிரெயின் யோசிக்குதா. ஸோ வந்து ஏதோ ஒன்று வந்து தப்பு பண்ணி விட்டுருது. அடுத்து போகலாமா? 8th one is all a reasoning type of question. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் மிக 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 இம்பார்ட்டண்ட், மிக மிக இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த 6th ரீசனிங்கும் மிக மிக இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ஸை, இந்த ஒரு 8 கொஷினை கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க போகிறோம். பிகாஸ் இதுதான் நமக்கு இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு கம்பல்சரியில் கேட்பாங்க. என்ன மேம் எல்லாத்தையும் கம்பல்சரின்னு சொல்கிறீங்க? இந்த 13th சாப்டரே கம்பல்சரி தான். கம்பல்சரிக்கு கொஷின் எடுக்கணுங்க அப்படின்னா உடனே எல்லாரும் 13th சாப்டர் பக்கம் தான் வருவாங்க. லைவ் எப்போ மேம் எண்ட் ஆகும்? 9:10 9:10க்கு தான் லைவ் வந்து எண்ட் ஆகும். இப்போ மணி என்ன? 8:10 9:10 9:10க்கு தான் லைவ் வந்து எண்ட் ஆகும். ஓகே, கரெக்டா? வாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஒய்? ஸோ இப்போ நமக்கு அனிலின் வந்து ஏன் நமக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணலை? நான் சிம்பிளாக கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இதில் நான் எழுத போகிறேன். தயவு செய்து அது மட்டுமாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன தெரியுமா? நீங்கள் புரிஞ்சுக்கணும், அனிலினுடைய நேச்சர். அனிலின் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ அனிலினுடைய நேச்சர் வந்து என்னது? நம்ம ஆசிடிக், பேசிக் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ த நேச்சர் ஆஃப் அனிலின் இஸ் பேசிக். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக் அப்படின்னாலே இட் டொனேட்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஆமாம் 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 ஆன்சர் பண்ணுறேன்டா. அது மாதிரியே இது உங்களுக்கு மெயில் அனுப்புவேன். இட் டொனேட்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும் டு யாருக்கு? அலுமினியம் குளோரைட். ஏன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதில் கேட்டலிஸ்டே யாருன்னா AlCl3 தான். ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் AlCl3 வந்து யாரு? கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா என்னது? ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ அது அலுமினியம் குளோரைடு கூட. இந்த இடத்துல அலுமினியம் குளோரைடு இஸ் அ லீவிஸ் ஆசிட். இது வந்து லீவிஸ் ஆசிட். அனிலினோ லீவிஸ் பேஸ். ஸோ லீவிஸ் ஆசிடும் பேஸும் ஒன்னா சேர்ந்து டு ஃபார்ம் அ அடக்ட். ஒரு அடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அடக்ட்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிக்க முடியாத ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடுவாங்க. சரியா? ஓகே, தே ஃபார்ம் அடக்ட். அதனால அதுக்கு மேல அந்த ரியாக்ஷன் நடக்காது. which inhibits further reaction. inhibitsனா தடுக்குது. which inhibits electrophilic substitution reaction. ஸோ அதனால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்க முடியல. நீ இதில் கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா மறக்காது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், யூ கேனாட் லைக் மக்கப் லைக் 8 கொஷின் 7 கொஷின் நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக மக்கப் பண்ணிருக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் புரிஞ்சு படிங்க. அனிலின் வந்து பேசிக் இன் நேச்சருங்க. ஓகே, அலுமினியம் குளோரைடு வந்து அசிடிக். ஸோ அனிலின் வந்து என்ன பண்ணும்? அலுமினியம் குளோரைடுக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடும். ஸோ தட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தே ஃபார்ம் அ அடக்ட். அதனால ஃபர்தரா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்க முடியல. சரியா? அடுத்து diazonium salt of aromatic amines are more soluble or more stable than aliphatic amines. ஏன்? யாருக்காச்சும் தெரியுமா? அடக்ட்னா ஒண்ணுமே இல்லடா. என்ன இருக்கு இங்க பாரு,
இப்போது இந்த அனிலினும் அலுமினியம் குளோரைடும் ஃபுல்லாகவே ஜாயின் ஆகிடும். இதில் நம்ம எப்பயும் வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் எழுதுகிறப்போ we will be writing ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே வெளியே போகாது. they'll just get added up. ஓகே, அப்படியே ஆட் ஆகி they form a adduct. அதுதான் adduct அப்படின்னு சொல்லுவோம். they both add and then they form a product. that kind of addition product தான் we call it as adduct. ஓகே, அதுக்கு மேலே அவங்க யாரு கூடயும் ரியாக்டே பண்ண முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் நம்ம adduct அப்படின்னு சொல்லுவோம். ஏன் டையசோனியம் சால்ட் ஆஃப் அரோமேட்டிக் அமின்ஸ் வந்து ஸ்டேபிள் தேன் அலிஃபேட்டிக் அமின்ஸ்? ஏன் தெரியுமா? ரீசன் வந்து எழுதிக்கோங்க. ஸ்டெபிலிட்டி வந்து ஏன் அப்படின்னா டியூ டு டிஸ்பர்சல். ஓகே, டிஸ்பர்சல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஓவர் பென்சீன் ரிங். அதான் ஆன்சர், ஓவர் பென்சீன் ரிங். மற்றபடி கொஷினில் உள்ளதை அப்படியே கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து எழுதிடுங்க. பாசிட்டிவ் சார்ஜ் பென்சீன் ரிங்கில் நல்லா நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு, மொத்தமாக நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கு. ஓகே, நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கு. ஓகே, ரெண்டாவது விஷயம் நமக்கு இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரெசனன்ஸ் நமக்கு நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, நான் வளன்னு எழுத போகிறதே வந்து இல்லை. ஓகே, ரெண்டாவது வந்து என்னன்னா ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸும் வந்து நமக்கு இந்த திருப்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ நீ என்ன எழுதணும், டயோசோனியம் சால்ட் ஆஃப் அரோமேட்டிக் அமின்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் அலிஃபேட்டிக் அமின்ஸ் பிகாஸ் அப்படின்னு போட்டு இந்த இதை எழுதினீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா பென்சீன் டயாசோனியம் சால்ட்டில் அரோமேட்டிக் அமின்ஸில் நமக்கு டிஸ்பர்சல் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, ரெசோனன்ஸ் இன் பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கில் நமக்கு ரெசோனன்ஸும் இருக்குது. அதனால தான் அவங்க நமக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. அடுத்த பாயிண்ட், pKb of aniline is more than that of methyl amine. ஓகே, ஏன் ரீசன்? pKb of aniline வந்து மித்தைல் அமினை விட அதிகமாக இருக்கு. ஏன்? நல்லா கவனிங்க. smaller the pKb greater the basic strength. ஓகே, ஸோ பிகேபியும் பேசிக் ஸ்ட்ரென்த்தும் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். டிஸ்பர்சல்னா பரவி இருக்கு. நீ பார்க்கலாம் இந்த பென்சீன் டைஅசோனியம் சால்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு த்ரூ அவுட் த பென்சீன் டைஅசோனியம்குள்ள நமக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இதே CH3N2ல நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. சரியா? அதை தான் நம்ம டிஃப்ரென்ஸாக சொல்கிறோம். ஏன்னா இங்கே ரெசோனன்ஸ் இருக்கு, அங்கே ரெசோனன்ஸ் இல்லை. அதே தான். ஸோ ஸ்மாலர் த பிகேபி கிரேட்டர் த பேசிக் ஸ்ட்ரென்த். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபி தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். கேபி தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். பிகேபி இருக்குல்ல, பிகேபி வந்து இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். பிகேபி வந்து இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். டிஸ்பர்சல் அப்படின்னா பரவி இருக்கு, பிரிஞ்சு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, யா ஷார்ட்டாக தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கே பாரு பிரகதீஷ், ஆல்ரெடி ஷார்ட்டாக தாண்டா சொல்கிறேன். லாங் ஆன்சராகவே நான் எழுதல பாரு. 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நான் இதுலேயும் 2 பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். பிகேபி வேல்யூ ஸ்மாலாக இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனிலின் இருக்கு இல்லையா? ஸோ அனிலினில் NH2 குரூப் வந்து நம்ம பென்சீன் ரிங்கில் டைரக்ட்லி அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. அனிலினில் NH2. ஸோ இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு டீலோக்கலைஸ் ஆகும். சரியா? கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டீலோக்கலைஸ் ஆகும். அதனால தான் அங்கே நமக்கு வந்து என்ன ஆகுது, இது வந்து நமக்கு லெஸ் பேசிக்காக இருக்குது. அதனால தான் இது வந்து நமக்கு லெஸ் பேசிக்காக இருக்குது. இப்போ நம்ம இதை பாயிண்ட்ஸாக வந்து எழுதலாம். கவனிங்க. ஸோ we are going to write
in aniline, okay, NH2 group directly attached to மேம் வேதாந்தோ எஜுகேஷன்ல இருந்து கால் வந்துச்சு மேம். என்ன பர்பஸ் தெரியல மேம். வெப்சைட் பத்தி சொல்லுறாங்க, என்ன சொல்லுறாங்கன்னு தெரில, என்ன லாங்குவேஜில் பேசுறாங்க, என்ன பண்ண சொல்றாங்க உங்களை, அது சொன்னாதான் ஐ கேன் ஆல்சோ டெல் யூ. ஏன்னா எனக்கும் தெரியல எது கால் பண்ணாங்க அப்படின்னு. யூ ஷுட் ஒன்லி டெல் மீ. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது, NH2 குரூப் வந்து நமக்கு டைரக்ட்லி இதில் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ சின்ஸ் அது வந்து நமக்கு டைரக்ட்லி அட்டாச் ஆகி இருக்கிறதுனால directly attached to benzene ring. So lone pair of electron on nitrogen gets delocalized. Okay, so delocalize ஆகிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், less available for protonation. நல்லா கவனிங்க, protonation அப்படின்னா என்ன அர்த்தம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறது தான் நம்ம வந்து protonation அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுனாங்களா, சரிடா. ஸோ இதில் வந்து அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சுற்றிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து protonation இதில் ப்ராப்பராக நடக்காது. ஸோ that's why இது வந்து நமக்கு less basic. That's why இது வந்து less basic. So more pKb. Less basic, so more pKb. அடுத்தா Gabriel Synthesis synthesis is preferred for synthesizing primary amine. ஏன் Gabriel Synthesis why can't you prepare secondary or tertiary? ஏன்பா சொல்ல முடியுமா? Gabriel Synthesis நமக்கு வந்து only primary மட்டும் தான் நம்ம வந்து prepare பண்ண முடியும். Preferred for synthesizing primary amine. Why are ads coming? Let me stop பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். தெரியலடா, எப்படி எவ்வளோ ஆட் வருது அப்படின்னு சொல்லுங்க. யாராச்சும் லைவ் எண்ட் பண்ணுறப்போ டோட்டலாக எவ்வளோ ஆட் உங்களுக்கு வருது மொத்தமாக ஒரு லைவ் முடியறதுக்குள்ள அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் யார் சார் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஸோ இந்த கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸுடைய யூசஸே வந்து என்ன தெரியுமா, டு ப்ரிப்பேர் பியோர் பிரைமரி அமன். பியோர் பிரைமரி அமன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் செலக்டிவாக நம்ம இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இட் கேன்னாட், அதால் அந்த ரியாக்ஷன் கேன்னாட் ப்ரிப்பேர் செகண்டரி ஆர் டெர்ஷரி அமீன். அதால் செகண்டரியோ டெர்ஷரியோ பண்ண முடியாது. ஓகே, அந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறதே பியூரிட்டிக்காக தான், பியூரான பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்தடா ethyl amine is soluble in water whereas aniline is not. ethyl aniline வந்து வாட்டர்ல சாலுபிளா இருக்கே, ஆனா aniline வந்து இல்லை. ஏன் ethyl amine ஏன் அப்படின்னா ஈஸி கவனிங்க. ethyl amine வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இட் ஃபார்ம்ஸ், அது என்ன ஃபார்ம் பண்ணும், இப்போ வாட்டர் கூட ஒருத்தங்க சாலுபிளா இருக்காங்க, ஒருத்தங்க சாலுபிளா இல்லை அப்படின்னாலே ஒரே ரீசன் இதுதான், இட் ஃபார்ம்ஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அது வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அது இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் ethyl amine வந்து நமக்கு சாலுபிளாக இருக்கு. ஓகே, வேறாஸ் அனிலின்ல நீங்கள் யோசிங்க, ethyl aminல நமக்கு 2 கார்பன் தான் இருக்கு, அனிலின்ல இட் ஹேஸ் 6 கார்பன். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா
அது வந்து நமக்கு கார்பன் ஆர் அல்கைல் குரூப் இஸ் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஆர் குரூப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே வாட்டர் கூட அவங்க சாலுபிலிட்டி வந்து என்ன ஆகும், வாட்டர் கூட அவங்களோட சாலுபிலிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். சரியா, வாட்டர் கூட சாலுபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்து அமின்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் அமைட்ஸ். ஏன்? சொல்லுங்கப்பா. அமின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் பேர் வந்து நமக்கு லோக்கலைஸ்டா இருக்கு. நைட்ரஜன்ல மட்டும்தான் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சரியா, நைட்ரஜன்ல மட்டும்தான் நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. இதே இங்கே வந்து அமைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் பேர் வந்து நமக்கு டீலோக்கலைஸ்ட். டீலோக்கலைஸ்ட்னா யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். இங்கே நைட்ரஜன்ல மட்டும்தான் இருக்கும். லோக்கலைஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு லொகேஷன்ல தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆக்சிஜன்லையும் நைட்ரஜன்லையும் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அமைட்ஸ் வந்து நமக்கு லெஸ் பேசிக், அமின்ஸ் வந்து மோர் பேசிக். ஓகே, தேங்க்யூ முருகன், தேங்க்யூ. அடுத்தடா, although amino group is ortho para directing in aromatic electrophilic substitution reactions, aniline on nitration gives substantial amount of meta nitroaniline. என்ன क्वेश्चन கேக்குறாங்க? கொஞ்சம் தண்ணி குடிப்போமா? எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர். யாருமே தண்ணியை குடிக்கிறது இல்லை, மதிக்கிறதே இல்லை. தண்ணி குடிங்க, உடனே தண்ணி குடிங்க. அரை டம்ளர் தண்ணி குடிங்க போறோம். half tumbler please. Okay, yes. ஏன் தெரியுமா சொல்றேன்? இதோட 1000 வாட்டி சொல்லிட்டேன். even when you are 1% dehydrated you will tend to forget the answer. ஓகே, எக்ஸாமில் போயிட்டு நம்ம படிக்கிறத மறக்க கூடும். சரியா, ஸோ வாங்க. ஸோ டைரக்ட் நைட்ரேஷன் வந்து நமக்கு ஆர்த்தோ இல்லைனா பேரா வந்து கொடுக்கும். ஆனால் ஒரு அமினோ குரூப் இஸ் ஆர்த்தோ ஆர் பேரா டைரக்டிங் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அனிலின் ஆர் நைட்ரேஷன் கிவ்ஸ் மெட்டா. அமின் குரூப் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்ஷன்ல நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஆனால் அனிலின் வந்து நமக்கு ஏன் மெட்டால சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா டைரக்ட் நைட்ரேஷன் ஆஃப் அனிலின், டைரக்டாக நம்ம நைட்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் நமக்கு வந்து என்ன தெரியுமா கொடுக்கும்? ஆர்த்தோ இல்லைனா பேரா நைட்ரோ அனிலின் கொடுக்கும். ஓகே, இதே நம்ம வந்து இன் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியமில் பண்ணோம்னா, ஸ்ட்ராங் அசிடிக் மீடியமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து மெட்டா நைட்ரோ அனிலின் ஃபார்ம் ஆகும். அனிலின் ஆல்சோ ஃபார்ம்ஸ். அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அசிடிக் மீடியமில் மட்டும் நமக்கு மெட்டா நைட்ரோ அனிலினும் ஃபார்ம் ஆகும். ரஜன்னா தண்ணி குடிச்சிட்டாங்க, வெரி குட். ஓகே, மெட்டா நைட்ரோ அனிலினும் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டோனேட் ஆகி, புரோட்டோனேட்னா என்ன? ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அசிடிக் மீடியம்னாலே ஹைட்ரஜன் ஆட் ஆகும். புரோட்டோனேட் ஆகி நமக்கு அனிலீனியம் அயான் ஃபார்ம் ஆகுது. அனிலீனியம் அயான் நமக்கு ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு மெட்டாவும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து இதுவும் வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் தான். இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ல ஒரு கொஷின் எடுத்து உங்களுக்கு பப்ளிக்ல கம்பல்சரியா கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, டஸ் வேதாந்து ஹேவ் எனி ஃப்ரீ நீட் கோச்சிங்? எஸ். ஓகே, நாளைக்கு இல்லை, கம்மிங் மண்டேல இருந்து யாழ் சார் வில் டீச் யூ நீட். Right from Monday, Yalinian sir will teach you NEET. Okay. So, அதனால yes, Vedantu has NEET coaching also. Done? அடுத்து போலாமா?
எல்லாரும் ரெடியா with full focus? Do you need a break? breakலாம் வேணாம்ல, you are all with full focus, right? நாளைக்கு எத்தனை மணிக்கு மேரத்தான்? சாட்ல சொல்லுங்க, எத்தனை மணிக்கு நாளைக்கு மேரத்தான்? At what time? No response. காலை 9 o'clock, 9 AM. Everybody definitely வந்துருங்க. ஓகே, ஸோ கம்பல்சரியில் கேட்பாங்க. இதில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 கொஷின் இருக்குது. இந்த 6 கொஷினை முடிச்சிடலாமா? ஓகே, இந்த 6 கொஷினை மட்டும் நம்ம இதில் முடிச்சிடலாம். சரியா? வாங்கப்பா. ஸோ how will you prepare? So is in increasing solubility, in increasing order of solubility in water, okay, C6H5NH2, C2H52NH, C2H5NH2. நீங்கள் increasing order of solubilityல எழுதணும். How will you write? ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. number of carbons increase ஆச்சுன்னா solubility decrease ஆகும். number of carbons வந்து increase ஆச்சு அப்படின்னா the solubility will decrease. So C6 இங்க 6 கார்பன் இருக்கு. இங்க எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 2s are 4 கார்பன் இருக்கு. இங்க 2 கார்பன் தான் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் அவங்க என்னப்பா கேட்டிருக்காங்க? எல்லாருமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அப்ப இருக்கிறதுலே கம்மி யாரு? இருக்கிறதுலே கம்மி யாரு? 6 கார்பன் இருக்கிறது தான் நமக்கு டிசால்வே ஆகாது. ஏன்னா கார்பன் இஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோபோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியை கண்டாலே பிடிக்காதுன்னு அர்த்தம். ஸோ 6 கார்பன் தான் இருக்கிறதுலே லீஸ்ட். அப்போ C6H5NH2. அடுத்து யாருப்பா? இந்த 4 கார்பன் C2H5 twice NH. அதுக்கப்புறமா இந்த 2 கார்பன் C2H5NH2. சரியா? எஸ். அடுத்துடா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் அனிலின், பாராடொலுடின், பாராநைட்ரோ அனிலின். பாராநைட்ரோ அனிலின்னா இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிகேபி வேல்யூ வச்சு பிகேபி இன்க்ரீஸ்னா பேசிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ். அவன் இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்குறாங்க. அப்போ பிகேபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னா சாரி பேசிசிட்டி வேல்யூ நமக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா நல்லா கவனிங்க. பேசிக் ஸ்ட்ரென்த் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா பிகேபி வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகணும். ஸோ பிகேபி வேல்யூ நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு கவனிச்சிங்கன்னா பாரா நைட்ரோ அனிலினுக்கு தான் இருக்கிறதுலையே பிகேபி வேல்யூ அதிகம். ஸோ அப்போ அதுக்கு தான் பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ பாரா நைட்ரோ அனிலின் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து நார்மல் அனிலின், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பாராடொலுடின். அடுத்த காம்பவுண்ட் பாருங்க நீங்க. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? we have to write in increasing order. கரெக்டா? கவனிங்க. ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு? அனிலின் இருக்கு. C6H5NHCH3 இருக்கு நமக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராக்ளோரோ C6H4NH2 இருக்கு நமக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து புக் எடுத்து ஆக்சுவலி பார்க்கணும். யூ ஜஸ்ட் செக் ஆன் த புக். புக்கில் டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இருங்க, நம்ம இதில் படித்தோமான்னு பார்க்குறேன். சாப்டர் 13 லைன் பை லைன் படித்தோம்ல, அமின்ஸ் தோ இருக்கே, இதில் படித்தோம்ல. இங்கே ஜஸ்ட் செக் இந்த புக் பா. ஸோ புக்கில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிகேபி வேல்யூ இதோ பாயிலிங் பாயிண்ட்லாம் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வரும். இதோ பாருங்க, இதான் இங்கே பாருங்க. பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்ஷரி அமின்லாம் படிக்கிறோம் பாருங்க. பிகேபி வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் லாக் கேபி. அப்போ கேபி வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிசிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பிகேபி வேல்யூ எனக்கு கம்மியாயிடும். செகண்டரி அமின் வந்து எனக்கு மோர் பேசிக்காக இருக்கும் when you compare with பிரைமரி. அதுக்கப்புறமா தான் டெர்ஷரி. ஓகே, ஸோ இதோ பாருங்க பிகேபி வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க.
அக்வஸ் ஃபேஸில் நமக்கு எப்படி சாலிபிலிட்டி இருக்கும்? ஜென்ரலி சாலிபிலிட்டி இன் கேஷியஸ் ஃபேஸு ஃபர்ஸ்ட் டெர்ஷியரி, அதுக்கப்புறமா தான் செகண்டரி, அதுக்கப்புறமா தான் பிரைமரி. அக்வஸ் ஃபேஸில் நமக்கு இதுவே செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் பிரைமரி. பேசிக் ஸ்ட்ரென்த் கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க, இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ குளோரின் இருக்குல்ல, குளோரின் என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ குளோரின்லாம் இருக்கு அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வில் கெட் டிக்ரீஸ்டு. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். தோ பார் பிகேபி வேல்யூ பாரா, மெட்டா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன் எல்லாத்துக்குமே பிகேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பிகேபி வேல்யூஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? இதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினே நமக்கு கேட்டிருக்காங்க. வெரி குட். யா, இப்போ அடுத்து பாருடா. அடுத்து பார்த்தனா உனக்கு இங்க வந்து குளோரின் இருக்கு. குளோரின் வந்து என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். கரெக்டா? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா அதோடைய பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த குளோரின் இருக்கிறதா இங்க எழுதுவேன். பாரா குளோரின் CH4NH2. ஓகே, அடுத்து நீங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்றப்போ எங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்கும்? ஏன்னா கார்பன் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, எங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமா இருக்கோ அது வந்து நமக்கு என்னது? மோர் பேசிக்கா இருக்கும். அப்ப இதுதான் எலக்ட்ரான் இதுதான் கார்பன் நிறைய இருக்கு, 2 கார்பன் இருக்கு. அப்ப இதுதான் எண்டில் வரும். அப்ப 2 பேருக்கு நடுவுல தான் இவங்க வருவாங்க. ஓகேவா? எஸ். அடுத்துடா, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் இன் கேஷியஸ் ஃபேஸ். டிக்ரீசிங் ஆர்டர், அப்ப இன்க்ரீஸ்ல இருந்து டிக்ரீஸ் சொல்லுங்க. இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. நல்லா கவனி, 3 இருக்கிறதா இருக்கிறதுலயே மோர் பேசிக்கா இருக்கும். நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இன்க்ரீஸா இருக்குன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு இன்க்ரீஸ்டா இருக்கும். என்ன டவுட்ரா ஸ்ரீ ஹரிஷ்? பேசிக் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுலே 3 இது இருக்கு, 3 மித்த அல்கைல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் எனக்கு இருக்கிறதுலே மோர் பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா 2 அல்கைல் குரூப் இருக்கு, அதுதான் எனக்கு அதுக்கு அடுத்த பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பாருங்க C2H5NH2, இது வந்து எனக்கு அதை விட கம்மி பேசிக்காக இருக்கும். ஓகே, இருக்கிறதுல லாஸ்ட் யாரு? NH3. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் உடைய இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் திஸ் செகண்டரி அமன், I have primary amine, and then I have alcohol. Okay, and then they are asking for increasing order. சரியா? இப்போ ஆல்கஹாலுக்கு தான் அமினை விட அதிகமா இருக்கும். சரியா? அப்ப ஆல்கஹால்ல தான் நான் லாஸ்டா எழுதிப்பேன். ஆல்கஹாலுக்கு தான் இருக்கிறதுல எனக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன் ஏன்னா ஆல்கஹால்ல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கிறதுனால நமக்கு பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ பிரைமரி செகண்டரியில பாய்லிங் பாயிண்ட் சொல்லுங்கப்பா. ஜஸ்ட் கம்பேர் பிரைமரி அண்ட் செகண்டரி இன் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டெல் மீ. பார்த்து சொல்லுங்க. Solubility, boiling point. Yeah, primary, அதுக்கப்புறமா செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இதுக்குள்ளே பிரைமரி தான் மோர் பாய்லிங். இதோ இங்க பாருங்க, படிச்சிருக்கோமே, லைன் பை லைன்ல நம்ம இங்க படிச்சிருக்கோம் பாருங்க. பிரைமரி, அதுக்கப்புறமா செகண்டரி, அதுக்கப்புறமா தான் டெர்ஷரி. அப்ப இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிரைமரி தான் சூப்பரா அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே பிரைமரி தான் அதிகம். அப்ப பிரைமரி தூக்கி நான் ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன். செகண்ட்ல எழுதிப்பேன், ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இங்கே எழுதிப்பேன். பிரைமரி தான் அதிகமா இருக்கும், இருக்கிறதுலே கம்மியா இருங்க செகண்டரி. செகண்டரி இருக்கிறதுலே கம்மி. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க 5th one, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பிகேபி வேல்யூ.
ஸோ பிகேபி வேல்யூ நம்ம அந்த இதில் வந்து வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு ரைட் த பிகேபி வேல்யூஸ். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே நமக்கு 2 கார்பன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்பன், இங்கே நமக்கு 6 கார்பன். டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நீ அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கார்பன்லேயே வந்து எழுதலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்காங்க இல்லையா C2H5 ட்வைஸ், அது வந்து நமக்கு மாறும். அதாவது பிகேபி வேல்யூஸும் கேபி வேல்யூஸும் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். பிகேபி வேல்யூஸும் பேசிக் ஸ்ட்ரென்த்தும் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, கேபி ஆமாம், அந்த வேல்யூஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்டா. அப்படியே எக்ஸாக்டாக மனப்பாடம் பண்ண வேணாம். பட் என்ன ஆர்டரில் அந்த வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்து வச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். கேபி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இங்கே 5th ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னா இவர் C6H5NHCH3. அடுத்து வந்து யார் அப்படின்னா தோ இந்த C2H5NH2. அடுத்துதான் இந்த C2H5 ட்வைஸ் NH. அதுக்கப்புறமா தான் CH3NH2. சரியா? ஓகே, அடுத்து 6th ஒன் பாருங்க. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். ப்ளீஸ் கிவ் மீ சம் ஐடியா ஹவு யூ ஐடென்டிஃபை. டேய், நீ ஃபஸ்ட்டு கிளாஸ், இந்த கிளாஸ் ஆச்சு நீ ஸ்டார்டிங்ல இருந்து கவனிடா, உனக்கு ஈஸியாக புரியும். அப்படி இல்லைனா நம்ம இது எல்லாமே என்ன பண்ணுறோம், நீ லைன் பை லைன் கிளாஸ் கவனிச்சுட்டு வா. லைன் பை லைன் கிளாஸில் தோப்பார் எப்படி பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆர்டரில் இருக்கும், நமக்கு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அமின்ஸோடைய ஆர்டர் என்ன இருக்கும், சாலுபிலிட்டி வந்து எப்போ நமக்கு என்ன பண்ணால் சாலுபிளாக இருக்கும், இது எல்லாமே நம்ம அங்கே படிச்சிருக்கோம். ஓகேவா? சரியா? ஓகே, 6th ஒன் பாருங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். இதுதான் பார்த்துட்டோமோ? இதுவும் வந்து என்னது, நம்ம பிகேபி வேல்யூஸ் வச்சு தான். ஓகே, ஸோ அதில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்னா இருக்கிறதுலே யாருக்கு தெரியுமா வந்து அதிகமாக இருக்கும், திஸ் ஒன் 4 கார்பன்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கும். ஸோ C2H5 ட்வைஸ் NH. இதுக்கப்புறமா எனக்கு கம்மியாக இருக்கிறது, இதை விட கம்மியாக இருக்கிறது வந்து மித்தைல் அமின், பிரைமரி அமின். இதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா C6H5NH CH3 குரூப். அதை விட கம்மியாக இருக்கிறது யார், C6H5NH2 குரூப். ஓகே, யா. அடுத்து பாருங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். எல்லாமே பாரு இந்த பிகேபி வேல்யூஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ நீட் டு ஜஸ்ட் நோ த ஆர்டர். மனப்பாடம்னா அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து யூ ஜஸ்ட் நீட் டு நோ த ஆர்டர். சரியா? ஓகே, how many of you are attending the live right from the beginning? Wow, really wow, great, nice thing. யாருக்காவது தெரியாம இருக்கு. ஓகே, சரியா? ஓகே, நாளைக்கு மேரத்தான் எல்லாருமே மறக்காம வந்துருங்கடா. டோன்ட் மிஸ் இட் அவுட். ஓகே, டோன்ட் மிஸ் அவுட். டுமாரோ மேரத்தான், டூ ஜாயின் வித்தவுட் எனி ஃபெயில். ஓகே, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் மேரத்தான் வந்து இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் பிரைவேட் இட். ஓகே, யா. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த மேரத்தான். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஐ திங்க் so many people are excited for the marathon. நிறையா பேர் வந்து அந்த மேரத்தான் செஷனை வந்து லைக் பண்ணி வச்சுருக்கீங்க. அரௌண்ட் 40 likes. Let's see before we start tomorrow's live session ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 likes-ஆக தொடுவோமான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க. இது வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் தான், which is based on PKB value.
லைன் பை லைன் வீடியோ வந்து பின் பண்ணுங்க. ஓகேடா, நான் லைவ் முடிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு வேணும் வீடியோ வேணுமா எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எப்பயுமே நீங்கள் எனக்கு மெயில் இது பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் கிவ் யூ. ஓகே, எப்போ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் கெட். ஸோ வாங்கப்பா, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா, 7th ஒன். இப்போ இதில் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா CH3 CH2 NH2 ஈத்தாயில் அமின் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பேரா பொசிஷனில் NO2 குரூப் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. இப்போ இருக்கிறதுலையே இந்த பேசிக் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு லீஸ்ட் பேசிக்காக இருப்பாங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, அப்போ that will be the least basic. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் தானே கேட்குறாங்க, அப்போ அதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து யார்கிட்ட நிறைய கார்பன் இருக்காங்களோ அவங்க வந்து மோர் பேசிக்காக வந்து இருப்பாங்க. இங்கே பாரு, எனக்கு 3 கார்பன் இருக்கு. பேசிக் ஸ்ட்ரென்த்டா நம்பர் அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா எனக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, இப்போ இது 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கார்பன் இது. ஸோ இது பாரு C6H5. ஓகே, இதான் வந்து நீங்கள் குழம்பக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அனிலுனா இல்லை பிரைமரி அமினா பிரைமரி தான். அந்த பக்கம் பாருங்க, அதாவது அல்கைல் அலிஃபேட்டிக் அமின் தான் வரும். ஸோ CH3NH2 அதுக்கப்புறமா தான் இது வரும் NH2. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் இருக்கிறதுலே எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருக்கிறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுருங்க. பட் இது 2 பேரையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இது வந்து கம்மியாக தான் வரும். ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் அரோமேட்டிக் அமின்ஸ்க்கு வந்து கம்மிடா. சரியா? அதனால தான் நம்ம அங்கே எழுதுறோம். How will you prepare propan 1-amide from butane nitrile? இந்த கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா or how? 10th கொஷின், 11th கொஷின், 12th ஒன், இது எல்லாமே வந்து நமக்கு கன்வர்ஷன் தான். இதில் இந்த கன்வர்ஷன் செம இம்பார்ட்டன்ட், கம்பல்சரிக்கு இது செம இம்பார்ட்டன்ட். 13th ஒன் கொஷின் கம்பல்சரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோ 11th ஒன்னும் கம்பல்சரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரே இம்பார்ட்டன்ட், இந்த சாப்டர்ல இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூ, வெரி குட். கிளாஸ் ஓப்பன் ஆகலை. என்ன கிளாஸ் ஓப்பன் ஆகலடா? சொன்னாதடா தெரியும். எக்ஸாக்ட்லி வாட் கிளாஸ் இஸ் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகலை? ஒன்லி வென் யூ டெல் தேட் ஐ வில் நோ, ரைட்? ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் எதுவுமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை மேம். இந்த 9th கொஷின் எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஜஸ்ட் நோ, நீ ஒரு வாட்டி அமைதியாக நீங்கள் இந்த லைவ் கிளாஸை திருப்பி நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஈஸி தான். இதுக்கு நமக்கு லிட்டில் பிட் அந்த கீ புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஈஸி தான். ஓகே, கிளியர்? யா. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் 10th ஒனுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏபிசிடி கன்வர்ஷனை முடிச்சிடலாம் இந்த கிளாஸில். இன்னும் எவ்வளோ கொஷின் இருக்குது? வாட் ஆர் ஆல் த கொஷின்ஸ் இஸ் ரிமைனிங் ஃபார் அஸ்? மொத்தமாக எவ்வளோ கொஷின் இருக்குது? கேன் சம்படி செக் இன் புக் அண்ட் லெட் மீ நோ. So 11 and 12, 13, 14, 15, 16, 17, 18, மொத்தமாக 18 கொஷின் கரெக்டா? அதில் வந்து 18, 17, 15, 16, 15, 16, 17, 18 வந்து 5 மார்க். 15, 16, 17, 18 வந்து 5 மார்க் கொஷின். ஓகே, யா. ஸோ நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். நம்ம கிளாஸ் வந்து முடிச்சிடலாம், கொஞ்ச நேரம் தான் இதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கும். ஓகே.
Are you all ready? Okay, yeah. We'll go to the next question. How will you prepare propan 1-amine? Okay, how will you prepare propan 1-amine from butane nitrile? So first நம்ம butane nitrile எழுதுவோமா? வாங்க. C butane நாலே ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், nitrile அப்படினா CN group. Okay, so இதான் நம்மளுடைய butane nitrile. So இந்த butane nitrile வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா it is going to react with அதாவது partial hydrolysis நமக்கு நடக்குது. Okay, partial hydrolysis நம்ம water use பண்ணி we are breaking the bond. Okay, so நமக்கு என்ன மேம் அப்ப இங்க எனக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா so I will be getting இங்க CN group இருக்கு இல்லையா அது எனக்கு CONH2 மாறிடும். ஏன் அப்படினா இங்க வாட்டர்ல இருக்கக்கூடிய H2 இங்கேயும் நல்லா கவனிங்க. So CH3 CH2 CH2 இங்க பாத்தீங்க அப்படினா CO ஓகே என்ன ஆகும் இங்க இருக்கிற CN நமக்கு வெளியில போய்டும் சரியா. சோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அங்க வந்துரும் அவ்வளவுதான். So we'll be getting CH3 CH2 CH2 CO NH2. So butanamide வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். So இந்த butanamide வந்து இருக்குல்ல அந்த butanamide ல இருந்து நம்ம நைட்ரில் prepare பண்ணனும். அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படினா bromine in presence of 4 molecules of sodium hydroxide கூட நான் ரியாக்ட் பண்றேன். So ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகும் இந்த CO group எனக்கு வெளியில போய்டும். CO group வெளியில போயிடுச்சுனா I will be getting CH3 CH2 CH2 NH2 propanamine எனக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த Na அதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய 2 molecules of Na அதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற CO அப்புறம் இங்க இருக்கிற ஒரு 3 ஆக்ஸிஜன் சேர்ந்து 2Na2CO3 எனக்கு வெளியில போய்டும். சோடியம் கார்பனேட்டா வெளியில போய்டும். அப்புறம் இன்னொரு ரெண்டு சோடியம் மீதி இருக்குமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புரோமின் கூட சேர்ந்து 2NaBr வெளியில போய்டுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் சேர்ந்து நமக்கு 2 molecules of water வெளியில போய்டுவாங்க. சரியா? MB சாட்ல அந்த ஐபேட் ஐபோன் அதெல்லாம் வந்து வின்னருக்கு மட்டும் தான் சரியா. ஆனா வந்து ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ, ஜாயின் பண்ண எல்லாருக்குமே கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ. 1000 rupees worth of crash course வந்து completely free. Okay, yeah. So அடுத்து பார்க்கலாமா propane amide. நீங்க வந்து எப்படி propan amide ல இருந்து prepare பண்ணுவீங்க வாங்க. So I am going to write propan amide. CH3 CH2 CONH2 இதான் propan amide. அதை நான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் சரியா. நான் எதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அப்போ என்ன ஆகும் இந்த CO குரூப் எனக்கு ரெடியூஸ் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ CH3 CH2 ஆக்சிஜன் போயிட்டு ஹைட்ரஜன் வரும். ஸோ இது எனக்கு அகெயின் CH2 மாறிடும் NH2. ஓகே வெரி குட். ஸோ இது வந்து என்னது நம்மளுடைய propan 1-amine. ஓகே propan 1-amine வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் கவனிங்க. தேர்ட் ஒன் 1-nitropropane. ஓகே 1-nitropropane நம்ம எடுத்துக்கணும். நைட்ரோப்ரோபேன் அது which is CH3 CH2 CH2 NO2. அதை நம்ம என்ன பண்ணணும் நைட்ரோப்ரோபேன்லேருந்து when you want the same இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா you need to reduce இல்லையா. ஸோ tin in presence of HCl கூட நான் ரெடியூஸ் பண்ணால் NO2 போயிட்டு எனக்கு NH2 கிடச்சிரும். எஸ் டுமாரோ மார்னிங் உங்களுக்கு லைவ் இருக்கு. ஓகே அடுத்து பாருங்க ஐடென்டிஃபை A, B and C. ஸோ நைட்ரோ குரூப்பை நான் என்ன தெரியுமா பண்ணுறேன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ A கிடைக்குதான். அதாவது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. கவனிங்களேன் CH3NO2 குரூப் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அப்போ என்ன ஆகும் NO2 குரூப் எனக்கு NH2 மாறிடும். அப்போ CH3NH2
ஆக்சிஜனுக்கு பதிலா ஹைட்ரஜன், அவ்வளோதான். ஓகே, ஃபீனாலை ரீஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாமா? தாராளமா. ஃபீனால் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணலாம். சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணால் ஃபீனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? NO2 போயிட்டு NH2 நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 2 molecules of CH3 CH2 Br. இது என்னது? நம்மளுடைய ஹைட்ரோ, அது என்னது? பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்ஷரி அமின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமே, அந்த ரியாக்ஷன் இது. இங்கே பாரு, 2 molecules எடுத்துக்கிறோம். அப்போ 2 ஹைட்ரஜனுமே எனக்கு என்ன ஆகிடும்? ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ரீப்ளேஸ் 2 hydrogen வித் இந்த குரூப் 2 HBr எனக்கு வெளியில் போயிடும். வெளியே போயிட்டு கவனிங்க, இங்கே என்ன இருக்குது? எனக்கு CH3 இருக்குது, N இருக்குது. அதில் வந்து எனக்கு என்னது? CH3 CH2 2 times இருக்கும். 2 times இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் காட்? N, N டைஇத்தாயில் மித்தாயில் அமின் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, டெர்ஷரி அமின் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு, அதான் B. இப்போ இந்த டெர்ஷரி அமினை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி பிரியும்? 2H+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். இந்த இடத்துல எனக்கு என்ன? ஹாஃப் மேன் அமோனோலைசிஸ். அதே தான், ஹாஃப் மேன் அமோனோலைசிஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல எனக்கு ஒரு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே நைட்ரஜன் இருக்குது. ஸோ நைட்ரஜனில் இதோ பார், இந்த 2 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு ஒரு சைடில் நீங்கள் பார்க்கலாம், இட் ஹேஸ் CH3 குரூப். ஓகே, இன்னொரு சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CH3 CH2 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா C2H5 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ C2H5 குரூப் வந்து எனக்கு 2 times இருக்கு. சரியா? C2H5 குரூப் வந்து எனக்கு 2 times இருக்கு. ஓகே, ஸோ we are getting this SO4 2-. குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வந்து எனக்கு இதில் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, புக் பேக் PDF. எஸ், 13th chapter அனுப்பின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இந்த புக் பேக் PDFும் I will send you. ஓகே, tomorrow I will send you. சரியா? ஓகே, ஸோ அடுத்த 2. How will you convert diethyl amine to N, N diethyl acetamide? How will you convert? பார்க்கலாமா? ஸோ டைஇத்தாயில் அமின் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. வாட் இஸ் திஸ் டைஇத்தாயில் அமின்? 2 இத்தாயில் குரூப். ஸோ C2H5 குரூப் வந்து எனக்கு 2 times இருக்கும். டைஇத்தாயில் அமின் அது கூட நம்ம எதை ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா CH3COCl. ஓகே, ஆசிட் குளோரைட் குரூப் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த HCl சேர்ந்து HCl வெளியில் போயிடுவாங்க. ஸோ தட் கவனிச்சிங்கன்னா C2H5 2 times N, இந்த பக்கம் COCH3 ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிட்டோம். செகண்ட் ஒன் பாருங்க, N நைட்ரோசோ டைஇத்தாயில் அமின் நமக்கு வேணும். ஸோ இதே டைஇத்தாயில் அமினை நம்ம வந்து எழுதிக்கிறோம். டைஇத்தாயில் அமின் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஐ ஹாவ் டு ரியாக்ட் இட் வித் நைட்ரஸ் ஆசிட். ஸோ C2H5 twice. இதில் நமக்கு ரியாக்ட் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே HNO2ல வந்து என்ன தெரியுமா ஆகுது நமக்கு? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனும் அந்த 2 ஆக்சிஜனும், ஓகே, அதில் ஒரு ஆக்சிஜன் மட்டும், நாட் 2, both the oxygen, only 1 oxygen, this hydrogen சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? N பாண்ட் N, இங்கே ஒரு எண்டு, அதில் டபுள் பாண்ட் O. சரியா? ஸோ இதான் N நைட்ரோசோ டைஇத்தாயில் அமின். அன்ஸ்டேபிள்டா, அன்ஸ்டேபிள், அது வந்து இதுவாயிடும். ஓகே, குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வந்து அன்ஸ்டேபிள் தான், பட் இந்த இடத்துல அது ப்ராடக்டாக கிடைக்குது, பட் இட் வில் கெட் டிஸ்இன்டிகிரேட்டட். ஓகே, ஸோ எஸ், அடுத்தது வந்து பாருங்க, ஐடென்டிஃபை ABC. ஸோ தயோனில் குளோரைடு யூஸ் பண்ணுறீங்கனாலே எங்கெல்லாம் OH குரூப் இருக்கோ அதை என்னவா மாற்றிடணும்? நீங்கள் Cl குரூப்பாக மாற்றிடணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம தயோனில் குளோரைடுடைய வேலையே. புரிஞ்சுதா? ஃப்ரீ நீட் கோச்சிங் வந்து ஃப்ரம் மண்டே யாழினியன் சார், மீ அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து
நீட்க்கும் டீச் பண்ண போறோம். ஓகே, ஃப்ரம் மண்டே உங்களுக்கு நீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை நான் இப்பவே வந்து லீக் பண்ண போறது கிடையாது. சரியா? Ma'am, accept MVSAT winner student. The guide will send in courier or not? Accept புரியலடா. MVSAT winnerக்கு கைட் புக்கா? யாரா சொன்னா அப்படி? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுடா. புதுசா புரளி கலப்பாதீங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே 5 மார்க் வேற. எஸ், 5 மார்க். ரிமைனிங் எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் 5 மார்க் கொஷின். ஓகே, கேன் வி கம்ப்ளீட் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்? ஓகே. ஸோ ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட் நல்லா தூங்கிடுங்க, சாப்பிட்டு தூங்கிடுங்க போதும். ஓகே, ஸோ காலையில எழுந்து சீக்கிரமாக எழுந்துருங்க, கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஷார்ப் 9 ஓ கிளாக் நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 9 AM உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ லைவ் கிளாஸ் வாங்க. ஜஸ்ட் ஒரு 2 hours தான் நாளைக்கு. நீங்கள் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் மிட் டேர்ம்கான நம்ம 5 மார்க்ஸை நம்ம முடிச்சிடலாம். செகண்ட் மிட் டேர்ம்கான 5 மார்க்ஸை நம்ம முடிச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நம்ம படிக்கிற ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நமக்கு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து இட் வில் ஹெல்ப் அவுட். ஓகே, யா. ஸோ இப்போ இதோடைய PDF வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஃபியூ கொஷின்ஸ் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் மீ. ஓகே, ஒரு குட்டி குவிஸ் செஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஆல்சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ மெயில். ஓகே, இதான் மெயில் ஐடி minnal2026@gmail.com. அதுக்கு மெயில் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட் செக்ஷன் கூட பண்ணுங்க. ஐ கிவ் யூ த PDF. ஓகே, ஸோ கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா யுவர் நேம், உங்கள் நேம் என்ன, அண்ட் உங்களுக்கு ஆர்கானிக் புரியுதா? ஏன்னா 13th சாப்டர் எந்த யூடியூப்லேயுமே 13th சாப்டரோட புக் பேக்கும் யாரும் நடத்தலை, 13th சாப்டர் லைன் பை லைனும் யாரும் நடத்தலை. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் 13th சாப்டர்? ஐ ஹவ் பீன் கிவிங் யூ அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் 13th சாப்டர். நம்ம இது வரைக்கும் எந்த சாப்டருக்குமே கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் 13th சாப்டர் கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு 9 அட்வர்டைஸ்மெண்ட்டா ரொம்ப அதிகம்டா, ஆக்சுவலி ரொம்ப அதிகம். ஒரு வீடியோ பார்க்குறப்போ ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் யார் சார் கிட்ட அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ஹாவ் யூ என்ஜாய்டு? ஓகே, ஹாவ் யூ என்ஜாய்டு? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஆல்சோ வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்ரேஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயசோடைசேஷனில் என்ன பண்ணுறோம்? டயசோடைசேஷன் குரூப்பில் டயசோடைசேஷனில் என்ன நடக்கும்? யூ ஹாவ் டு ஜஸ்ட் சிம்பிளி டெல் NH2 குரூப்பை நீங்கள் N2Cl மாற்றிடணும், அந்த மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். தேர்டு, சல்ஃபோனேஷன்னா என்ன நடக்கும்? நைட்ரேஷன்னா என்ன நடக்கும்? NO2 குரூப் ஆட் ஆகும். சல்ஃபோனேஷன்னா என்ன நடக்கும்? HSO3 குரூப் ஆட் ஆகும். சரியா? ஆன்சரும் கொடுத்துட்டேன். பட் யார் இதை கரெக்டாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் PDF ஐ வில் கிவ் யூ ஆன் மண்டே. PDF மண்டே தான் வரும், ஏன்னா எல்லாருமே லீவு ஆஃபீஸில், நாங்கள் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் PDF வந்து உங்களுக்கு மண்டே வரும். சரியா? ஓகே, SO3H சரிடா, SO3H வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகேவா? சரி கைஸ், புரிஞ்சுதா? This thing you just let me know in the comment section. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Do you have any doubts now?
You have any doubts now? JE video. ஆமா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா you just let me know in the comment section. பக்காவா புரியுது பட் ஃபிங்கர் டிப்ல வெச்சுக்க முடியல. ஒன்லி நீங்க வந்து நான் ஒன்னேன்னு சொல்லவா ஒரு 5 டைம்ஸ் ஆது நீங்க இத ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும். 5 டைம்ஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 5 வாட்டி நீங்க மினிமம் படிக்கணும். ஆமா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாரும் 5 மார்க் லைவ் வந்துருவீங்கல? பவர் பேக்கா இருக்கும் லைவ். பவர் பேக்கா இருக்கும். சரியா? லைவ் ஆரம்பிச்சா 2 hours at a stretch with no break. நம்ம எல்லா 5 மார்க்ஸையும் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே வெரி குட் சூப்பர். சரிப்பா நம்ம லைவ் அப்போ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய் பாய்.